Welcome all the participants. This is Administration Aspirant Council presents scheduling strategy for UPSC Civil Services examination by Professor Ravikumar sir from Department of Geography, Presidency College, Chennai, with 13 years of experience in academics and civil service preparations. We welcome you, sir. Very good evening to everyone. Today's topic is scheduling strategy for UPSC Civil Service examination. ஷெடியூலிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது ஒரு லாங் வே ஆஃப் ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோம், எங்கே முடிக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்படின்னா we should have a clear cut schedule because இது 1 year ப்ரோக்ராம். 1 year என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்கள் முதல்ல பிளான் பண்ணி வச்சுதான் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா டைம் ஃப்ளைஸ் ஆஃப். டைம் முடிஞ்சிடும், திரும்பி பார்த்தா ஒரு வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ஒர்க் என்ன பண்ணாலும் நம்ம அதையே பக்காவாக ஷெடியூல் பண்ணி பண்ண வேண்டியது இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். முதல் பாதி பேர், அதாவது 50% ஆஃப் கேண்டிடேட் என்ன ஆகுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதே தெரியாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வருஷம் ஃபுல்லா. ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன விஷயம்லாம் அவங்க பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் அவங்க போட்ட ஷெடியூல்ல அதெல்லாம் இருந்திருக்காது, இல்லைன்னா ஷெடியூல போடாம படிச்சிருப்பாங்க. ஸோ வி நீட் அ கிளியர் கட் ஷெடியூல். அது மட்டும் இல்லாம அந்த ஷெடியூல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம கிளியர் கட்டா நம்ம இந்த சிவில் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம காலேஜ் ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி ஸ்கூல் எக்ஸாம்ல ப்ரிப்பரேஷனே தேவையில்லை, ஷெடியூலும் தேவையில்லை. நம்மளுக்கு எக்ஸாம் ஷெடியூல் ஒன்று தருவாங்க. அந்த ஷெடியூலுக்கு முன்னாடி ஒரு 2 நாளாக வந்து படிப்போம், கிளியர் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். அதில் ஒரு சின்ன சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம படிச்சு கிளியர் பண்ணுறதுக்கு பெருசாக ஷெடியூல் தேவையில்லை. ஒரு நாள் ஃப்ரீ பண்ணணும் ஷெடியூல் மட்டும் தான் நார்மலாக அவங்க வச்சிருப்போம். இதுதான் ஆக்சுவலாக நடந்து. ஆனால் சிவில் சர்வீஸ் அப்படிங்கிறது ஓவர் நைட்லயோ இல்லை ஒரு நாளையோ படிக்கிற சப்ஜெக்ட் கிடையவே கிடையாது. 1 year கம்ப்ளீட்லி அட்லீஸ்ட் 1 year ஆஃப் ப்ராசஸ். அந்த 1 year ப்ராசஸ்ல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ வி மூவ் ஆன் டு தி டாபிக். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஷெட்யூல். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு டார்கெட் தெரிஞ்சிருக்கும். அப்போதான் நம்ம ஷெட்யூலே போட முடியும். நீங்க ஷெட்யூலே, அதாவது நான் இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது. when you are getting up at next day morning, ஓகே, நாளைக்கு மார்னிங் எந்திருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஷெட்யூல் கையில இருந்ததுன்னா அந்த டே வில் பி ஃப்ரூட்ஃபுல். இல்லை காலையில் எழுந்து உட்காந்துட்டு நான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டே அன்னைக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஷெட்யூல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஓகேவா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஷெட்யூல் உங்க கையில இருந்தது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டே வில் பி அ ஃப்ரூட்ஃபுல் டே. அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம இந்த லாங் டைம் கோலை அச்சீவ் பண்ணுவோம். லாங் டைம் கோல் அப்படிங்கிறது யூபிஎஸ்சிக்கு ரீச் ஆகிற அந்த கோல், யூபிஎஸ்சியோட எக்ஸாமினேஷனை வின் பண்ற அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். கிளியரா? ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹிட் அ டார்கெட் யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். அப்போ இந்த டார்கெட் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்குன்னா டெய்லி டார்கெட்டா இருக்கும். டெய்லி நான் இதை படிக்கணும் அப்படின்னு டார்கெட்டா இருக்கும். ஒரு வீக்ல இந்த ஷெட்யூல் முடிக்கணும் டார்கெட்டா இருக்கலாம். 1 monthல இதை பண்ணவும் டார்கெட், 1 yearல நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண ஒரு டார்கெட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. அப்ப நீங்க ஷெட்யூல் போடும்போது அந்த சின்ன சின்ன அப்ஜெக்டிவ் எப்படி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிறத நம்ம சரியா பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம லாங் டைம் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஒரு பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான பிக்சர், எட்மாண்டன் அண்ட் கேல்கரி. ஓகேவா, இவங்க வந்து ஹிலாரியும் டென்சிங் நார்கேவும். ஓகே, இவங்க 2 பேர் தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதல்ல ஃபர்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணோம். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1953ல அவங்க கிளைம் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணது கிடையாது. த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட். இமேஜின் பண்ணி பாருங்க, இது வரைக்கும் யாருமே கிளைம் பண்ணது கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் பண்ண போறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கான நிறைய ஹடல் இருந்திருக்கும். அந்த ஹடல் அவங்க எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு தே ஹேவ் அ ப்ராப்பர் ஷெட்யூல். ப்ராப்பர் ஷெட்யூல் வந்து ப்ராப்பர் பிளானிங் இருந்துச்சு. எப்போ போய் எதை அச்சீவ் பண்ணணும், எப்போ போய் எதை ரீச் ஆகணும் அப்படிங்கிற ப்ராப்பர் ஷெட்யூல் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த ஷெட்யூலை இம்ப்ளிமெண்ட் ஆக ஒரு பிளானிங் இருந்தது. அதனால அவங்க வின் பண்ண முடிஞ்சது. யாருமே போகாத ஒரு பாதை, அதாவது எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைம் யாருமே போகாத ஒரு வழியை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அடைன் பண்ணது ஒரே காரணம் அவங்க பண்ண பிளானிங் தான். ஓகேவா, அப்போ கடைசியா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஹிலாரி கடைசி என்ன சொன்னார் தெரியுமா? இட் இஸ் நாட் எ டார்கெட் வி கான்கியர். நாங்க டார்கெட்டை வின் பண்ணல, நாங்க வின் பண்ணது அவர் செல்ஃப். எங்களை நாங்களே வின் பண்ணிக்கிட்டோம். அதாவது நாங்க என்ன அப்ஜெக்டிவ் வச்சிருந்தோமோ அதை எங்களால ஜெயிக்க முடியுதா அப்படின்னு எங்களை நாங்க செக் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஸோ வி வின் அவர் செல்ஃப் அப்படிங்கிறதா அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்க ஒவ்வொரு டார்கெட் வச்சீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அப்ஜெக்டிவ் வச்சீங்கன்னா, அந்த அப்ஜெக்டிவ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சீங்கன்னா யூ ஆர் வினிங் யுவர் செல்ஃப். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க உங்களை வின் பண்ணிக்கிட்டே போகணும். அதாவது நீங்க பண்ற டாஸ்க் விட நாளைக்கு ஒரு நல்ல டாஸ்கா பண்ணி அதை வின் பண்ணணும். இன்னைக்கு நீங்க நாளைக்கு பெட்டரா இருக்கட்டும், நாளைக்கு அதை விட பெட்டரா, நெக்ஸ்ட் டே பெட்டரா, ஒவ்வொரு டேவும் உங்களோட பெட்டரான
ஒரு டேவா கொண்டு வர ட்ரை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி a பெஸ்ட் கான்க்யூரர், ரைட்? இப்போ யூபிஎஸ்சியோட ஷெட்யூலுக்குள்ள போகலாம். இதுதான் நார்மலாக யூபிஎஸ்சியோட ஷெட்யூல். நார்மலாக பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பிப்ரவரி எக்ஸாமினேஷன் மே ஜூனில் நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து செப்டம்பர் அக்டோபர் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் பிப்ரவரி, ஏப்ரல், மே, மார்ச், இதில் ஏதாவது ஒரு 3 மாசத்துல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் ஏப்ரல் கொடுப்பாங்க. எகைன் இதுக்கு இடையிலே நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ போகிறோம் போல வாட் எவர் மேபி நம்ம நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ்க்கான அப்ளிகேஷன் போட்டிருப்போம். கிளியரா? அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரும்போது நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we are going to the லபாஸ்னா. ஓகேவா? லபாஸ்னா போறப்போம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எகைன் மே மாதம் we are going back to the prelims again. இந்த ஷெடியூலை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்படிதான் யூபிஎஸ் நம்ம கொடுத்த ஷெடியூல். இந்த ஷெடியூல் நம்ம எப்படி கிராக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஓகே, இப்போ இந்த ஷெடியூல்ல என்ன சேஞ்ச் வேணா வரலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எக்ஸாம் பேட்டர்ல என்ன சேஞ்ச் வேணா வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசெண்டா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கோவிட் ஆயிட்ட சுச்சுவேஷன்ல இந்த என்டையர் ஷெடியூல் என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சடனா அக்டோபருக்கு மாத்தினாங்க. இப்போ ஜனவரிக்கு எக்ஸாம் கொண்டு போயிருக்காங்க. இப்போ உங்களுடைய இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சென்டர்ஸ் எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நியூ சென்டர் வேணா நீங்க மாத்தி கேட்கலாம். அது மாதிரி ஒரு புது புது மாடிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த எல்லா சேஞ்சுக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். நார்மலா இது வரைக்கும் என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஒரு மிகப்பெரிய பேட்டர்ன் என்ன சேஞ்ச் வந்திருக்கு 2011ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சிசாட் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேஞ்ச் யூபிஎஸ்சியோடைய ஹிஸ்டரியிலேயே. ஓகே, அந்த 2011 சிசாட் சேஞ்சுக்கு 2010 வரைக்கும் நீங்க படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது நீங்க சிசாட் இல்லாம ஜிஎஸ் அண்ட் ஆப்ஷனல் ஃபார் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தவங்க 2011ல கம்ப்ளீட்டா ஃபுல்லா என்ன பண்ணி ஆகணும், ஆப்ஷன் விட்டுட்டு சிசாட் அப்படிங்கிற ஒரு பேப்பர் ஃபுல்லா ப்ரிப்பேர்டா மாறி ஆகணும். அப்போ முன்னாடி 5 வருஷம் 6 வருஷம் படிச்ச அத்தனை விஷயத்தையும் நீங்க விட்டுட்டு அப்படியே புதுசா ஒரு நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியது இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். அப்ப இதுக்கும் நாம தயாரா தான் இருந்திருக்கணும். அடுத்தது 2013ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சர் மாறிச்சு. GS 1, 2, 3 அப்படிங்கிற என்டையர் மெயின்ஸ் பேட்டர்ன் ஃபுல்லா மாறிச்சு, இன்க்ளூடிங் இந்த பர்சனல் டெஸ்ட்கான மார்க்கையும் அவங்க மாத்திருந்தாங்க. அப்போ 2011 அண்ட் 12 2 வருஷம் கழிச்சு 3வது வருஷம் திரும்ப நாங்கள் பேட்டர்ன் மாறுது. 2011, 12ல மெயின்ஸ் ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஆனா தேர்ட் இயர் நீங்க மெயின்ஸ் போனீங்கன்னா அந்த வருஷம் எல்லா சேஞ்சுமே மாறி இருக்கும். கிளியரா? எல்லாமே மாறி இருக்கும். திரும்ப என்ன பண்ணிருக்கீங்க, புதுசா நீங்க படிக்க வேண்டியது இருந்திருக்கும். அப்போ 2015ல என்னாச்சு பாத்தீங்கன்னா அந்த சிசாட் அப்படிங்கறத குவாலிஃபைங் பேப்பரா மாத்தினாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த 2011, 12, 13, 14 பாருங்க எவ்வளவு சேஞ்ச் வந்து 15ல திரும்ப என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டா அது குவாலிஃபை பேப்பரா போச்சு. அப்படி ஜிஎஸ்ல வாங்குற மார்க் மட்டும் தான் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, திரும்பவும் ஜிஎஸ் கம்ப்ளீட்டா படிக்கணும், சிசாட் வந்து குவாலிஃபை படிச்சா போகுது. அப்போ 3 இயர்ஸா ஓகே, அந்த ஒரு 4 இயர்ஸா சிசாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய டிராபேக், ஜெண்டர் ஸ்டடீஸை ரொம்ப அதிகம் படிக்க வேண்டியது இருந்துச்சு. இந்த மாதிரி சேஞ்சஸ் இதுக்கப்புறம் பெரிய சேஞ்ச் எதுவுமே வரல. இந்த மாதிரி ஃபர்தரா எந்த சேஞ்ச் வந்தாலும் we should be ready for the change. இந்த மாதிரி எந்த சேஞ்ச் வந்தாலும் ஜஸ்ட் 1 இயர் முன்னாடி தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த சேஞ்சுக்கு தயாராக தான் போகணும். ஓகே, ஸோ வாட் எவர் ஷெட்யூல் we have, that each and every schedule should have the flexibility to change with the modification done by the UPSC. கிளியரா? அடுத்தது நார்மலா ஒரு காமனா ஒரு யூபிஎஸ் ஹாஸ்பிட்டல் என்ன மிஸ்டேக் பண்றாங்க, அந்த காமன் மிஸ்டேக்ஸ் யூபிஎஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம கொடுத்த ஒரு யூபிஎஸ்சி சிலபஸை கிளியர் கட்டா முதல்ல பாக்குறதே கிடையாது. அதுதான் மோர் தென் 50% கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு சிலபஸ் எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. எஸ் தட் இஸ் ரைட் கொஸ்டின் தான். என்னன்னா கொஸ்டின் வந்து டாப் டு பாட்டம் என்ன வேணா அவங்க கேட்பாங்க. அப்படிங்கிற ஸ்டேஜ்ல சிலபஸ் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கொஸ்டின். ஆனா அந்த சிலபஸ் எதுக்காக படிக்கணும் அப்படின்னா, அவங்க கேட்க போற டாபிக் எதுவா இருந்தாலும் அந்த டாபிக் என்ன டெப்த்ல கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா சிலபஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம சிலபஸ் தேவைப்படும். அது போல ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அது என்ன டெப்த்ல அவங்க கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ல அவங்க கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிலபஸ் தான் இஸ் பெட்டர் கைடன்ஸ். அப்போ சிலபஸை விட்டா வேற எதுவுமே நமக்கான ஃபர்ஸ்ட் மென்டார் கிடையாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மென்டார் இன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் சிலபஸ். செகண்ட் மென்டார் யார் சார்? யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இந்த 2 தான் நம்மளுக்கான மென்டார்ஸ். ஓகேவா? இந்த 2 மென்டார் நம்ம தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம 3வது மென்டாரா நாம தேடி போகணும். இந்த 2 மென்டார் நம்ம தெளிவா பார்க்க 3வது மென்டார் போய் சொன்னோம் அப்படின்னா, ஸோ அந்த மென்டார் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிலபஸையும் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துப்பாங்களே தவிர they cannot teach you anything extra. So when you are going to end somebody, so you should know clear cut idea about the syllabus and question papers what are already in UPSC. இது 2 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மென்டார். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வெளியே போகணும். ஓகே, ஸோ இந்த கிளியர் கட் சிலபஸை பார்க்கறதுல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இஷ்யூ ஆஸ்பிரன்ஸ் கிட்ட. எப்போ கேட்டாலும் சிலபஸே பார்த்ததில்ல, சிலபஸே பார்த்தது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பார்க்கணும். ஆனால் சிலபஸ் பார்க்கறதுக்கான டைமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை.
இதுதான் ப்ராப்ளமே. ரைட். நம்பர் 2, மெனி ஸ்ட்ராட்டஜிஸ். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் கேண்டிடேட் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு சார் என்னெல்லாம் படிச்சா என்னெல்லாம் பண்ணா பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்கறது. யாரை பார்த்தா ஸ்ட்ராட்டஜி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்ட்ராட்டஜி கேட்டு கேட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களோட இருக்குமே தவிர, ஆனா அவங்களும் ஒரு தனியா ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க எந்த ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ தே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் அ வெரி குட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறதுலேயே டைம் ஃபுல்லாக போயிருக்குமே தவிர அவங்க ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி கான்சியஸ் அபவுட் டு ஃபைண்ட் a சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க தயார் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்ட்ராட்டஜி கேட்கறது முக்கியம் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லையா? அதனால யூ ஷுட் ஹேவ் a clear cut ஐடியா அபவுட் வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறத தெளிவா இருக்கணும். அதனால மெனி ஸ்ட்ராட்டஜிஸை ரீட் பண்றது கேட்கறது மட்டும் முக்கியம் இல்லைங்க. கிரியேட் அவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. ரைட். அடுத்தது 3வது பிளானிங். எப்போ எதை படிக்கிறது, எப்போ பிலிம்ஸ் படிக்கணும், எப்போ மெயின்ஸ் படிக்கணும், எப்போ சிசெட் படிக்கணும், எப்போ ஆப்ஷன் படிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு பிளானிங் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் மல்டிபிள் டாஸ்க் அண்ட் மல்டிபிள் சப்ஜெக்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி ஒரு பேட்டர்ல இருக்கு, மெயின்ஸ் ஒரு பேட்டர்ல இருக்கு, பர்சனல் டெஸ்ட் ஒரு பேட்டர்ல இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான கண்டென்ட்ல வேற இருக்கு. அப்போ ஒன்று எக்ஸ்டென்சிவா இருக்கு, ஒன்று டெப்தா இருக்கு, அப்போ ஒன்று அனலிட்டிக்கலா இருக்கு. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு. அப்போ எப்போ என்ன நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் பிளானிங் இருக்கும். அது இல்லாம கிடைச்ச மணிக்கு படிச்சு போனோம் அப்படின்னு இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது அப்படிங்கிறது அவங்க ஈஸி கிடையாது. ஸோ ஹேவ் அ கிளியர் கட் பிளானிங். ஸோ லேக் ஆஃப் பிளானிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. அடுத்தது ஒரே சப்ஜெக்ட் ரொம்ப நேரம் படிக்காது. எனக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வருது அப்படின்னா ஹிஸ்ட்ரி மட்டுமே படிச்சுட்டு அப்படி பண்ணவே கூடாது. யூ ஷுட் கிவ் an equal importance to all the subject. ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், வாட் எவர் நீங்க எதை படிச்சாலும் எல்லா சப்ஜெக்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா படிக்கணும். சார் கொஸ்டின்ஸ் அதிகமா வருது, கம்மியா வருது, அதெல்லாம் நீங்க ஒரே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில வந்து 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு வருஷம் ஜியோகிராஃபில 30 கொஸ்டின் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரியில 10 கொஸ்டின் வரும், அதில் 10 கொஸ்டின், ஒரு எக்கனாமிக்ஸ்ல 50 கொஸ்டின் கேட்டிருப்போம், ஒரு எக்கனாமிக்ஸ் 20 கொஸ்டின் தான் கேட்பாங்க. வி கேனாட் டிசைட் how much question will be asked the UPSC. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியர் கட்டா நம்ம எதை ஷெட்யூல் பண்ணாலும் சரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட். கிளியரா? அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற சப்ஜெக்டை ரொம்ப படிக்கணும் அப்படின்னா படிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் மார்க்ஸ் பண்ணணும், ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கிளியரா? அடுத்தது படிச்சது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் த ரிவிஷன். ஏன்னா எவ்வளவு நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸாமினேஷன்ல போய் உட்கார்ந்து அதே கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன் சொல்றோம்னா ரிமைண்ட் ஆகும். எதுக்காக சொல்றோம் அப்படின்னா கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியா கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டின் ஹிஸ்ட்ரி இருக்கும், ஒரு கொஸ்டின் பாலிட்டி இருக்கும், அது மாதிரி மாறி மாறி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம மைண்டு ஒரு மாறி மாறி ஆல்டர் பண்ணி திங்க் பண்ண வேண்டியது இருக்கும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். அப்போ நம்ம மைண்டு திங்க் பவர், நம்ம ஹிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின் திங்க் பண்ண போறோம் அப்படின்னா அது உடனே நமக்கான இன்ஃபர்மேஷன்ஸை மைண்டு ரிலீவ் பண்ணணும். அப்படி ரிலீவ் பண்ணுனா we can ரைட் ப்ராப்பர் ஆன்சர் ரைட் டைம். அப்படி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா that will be better to recollect the information in the examination. அப்படி இல்லைன்னா கொஸ்டின் ஆன்சர் தெரியும், ஆனா எப்போ தெரியும் அப்படின்னா நாட் எக்ஸாக்ட்லி ஆன் தி எக்ஸாமினேஷன் ஹால். எக்ஸாம் முடிச்சு நம்ம வெளியே வருவோம் இல்லையா, வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ படிச்சிருக்கீங்க, உங்க மைண்ட்ல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கு, ஆனா ரிவியூஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அது காரணம் என்னன்னா நம்ம சரியா ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இட் இஸ் இன்சைட் யுவர் மைண்ட் பட் இட் வில் கம் அவுட் ஆஃப் வித்தின் தி எக்ஸாமினேஷன் டைம். ஸோ நம்மளுக்கு டைமுக்குள்ள வந்தால் மட்டும் அதுக்கான பிரயோஜனம் இருக்கு. ஸோ வி நீட் அ ப்ராப்பர் ரிவிஷன் இன் அவர் ஷெட்யூல். கிளியர்? அடுத்தது நீங்க ஷெட்யூல் போட்டுட்டீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதுல கான்ஃபிடன்ஸே இல்லை அப்படின்னா நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன், இந்த ஷெட்யூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணா சரியா இருக்குமா இருக்கா அப்படியே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஹாஃப் ஹார்ட்டடா ஒரு சிலபஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒரு ஷெட்யூல் போட்டுட்டீங்களா, ஸோ யூ ட்ரை டு ஃபாலோ தி ஷெட்யூல் 100% ஃபுல் ஃபிளெஜா பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அந்த டவுட் இருக்கா, ஸோ ட்ரை டு மாடிஃபை தி ஷெட்யூல் ஸோ மே 100% கம்ஃபர்டபிலிட்டி தென் ஸ்டார்ட் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஸோ ஒரு ஷெட்யூலை போட்டுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலும் சரியா பண்ணலனாட்டியும் அதுல ரொம்ப ரிசல்ட் கிடைக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் சிலபஸ் ஷெட்யூலே போட்டு படிப்பாங்க. இந்த 50%ல ஒரு 20 to 30% தான் சரியா இம்ப்ளிமெண்டே பண்ணுவாங்க. அந்த 20-30%ல ஒரு 15% தான் இம்ப்ளிமெண்டேஷனை பர்ஃபெக்டா 100% முடிப்பாங்க. நிறைய பேருக்கு லேக் ஆயிடும். ஸோ 10-50% முடிப்பாங்க. அந்த 10-50% மட்டும்தான் we have a competition. கிளியரா? நல்லா பார்த்துக்க. இப்போ 100%ல those who are having a clear schedule and the people are implementing that 10-50% only we have a possibility to have a good competition in the field. ஓகே, நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம ப்ராப்பர் ஷெட்யூல் போடணும், அந்த ஷெட்யூலை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது ஒரே சப்ஜெக்ட்டுக்கு நிறைய புக் வாங்குறது.
அவங்க இந்த புக் வாங்க சொன்னாங்க. இப்ப ஏ கேட்டா அது இந்த புக் வாங்க சொன்னாரு. பி இதை படிச்சிருக்காரு, சி எதை படிச்சிருக்காரு, டி எதை படிச்சிருக்காரு. ஒரே புக்கு மல்டிபிள் டாபிக்ஸான ஒரே ஒரே சப்ஜெக்ட்டுக்கு மல்டிபிள் புக்ஸ் வாங்காதீங்க. இப்படி வாங்கணும் அப்படின்னா ஒரே கண்டென்ட்டை திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருப்போம். அது படிச்சிருக்கும் போது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக் கிளியரா இருக்கா அந்த புக் அந்த மெட்டீரியலை கலெக்ட் பண்ணுங்க. இல்ல எக்ஸ்ட்ரா வேணுமா ஏதாவது இன்னொரு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணலாம். அப்போ ஒரு ஒரு புக் ஒரு மெட்டீரியலை பேஸா வச்சுட்டு ஃபுல்லா படிங்க. இன்னொரு இன்னொரு புக்ல கண்டென்ட்டை அதை அப்டேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? அப்போ வாட் எவர் மேபி ஏதாவது ஒரு ஒரு கண்டென்ட் தான் உங்களுக்கான பேசிக் சோர்ஸா இருக்கும். கிளியரா? அதனால நிறைய மெட்டீரியல்ஸ் தேடி போகாதீங்க. பெஸ்ட் மெட்டீரியலை போட்டு படிச்சா போதும். கிளியர்? அடுத்தது மாக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கு. நீங்க பிலிம்ஸ் இருந்தாலும் சரி, மெயின்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ பிலிம்ஸ் ஆர் இட் மேபி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வாட் எவர் மேபி நம்மளுக்கு மாக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கு. மாக் ப்ராக்டிஸ் அப்படின்னா நம்ம அது இப்படி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மார்க் டெஸ்ட் எழுதிப்பாங்க. அதுக்கு இந்த டைம் ஃப்ரேம்ல 2 ஹவர்ஸ்க்குள்ள நான் என்னால் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுதா, 80 கொஸ்டின் சீசர் முடியுதா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. அதே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல 250 மார்க்ஸ் கேன்சல் எழுத முடியுதா, ப்ராப்பரா ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறது. இதெல்லாமே என்ன பண்ணணும், ப்ராப்பரா பண்ணணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லெதாஜிக்கா, அதாவது சரியா மார்க் டெஸ்ட் தானே அப்படிங்கிற ஒரு நினைப்பிலே சரியா பண்ண மாட்டாங்க. ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இது வந்து இட் இஸ் அ மார்க் டெஸ்ட். அது நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்லயே நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த 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 மார்க் டெஸ்ட்கான ரிசல்ட் கிடைக்கும். அப்பதான் நாம என்னெல்லாம் தப்பு பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதை நம்ம சரியா ரெக்டிஃபை பண்ணி எக்ஸாமினேஷன் நாம அதை சரியா யூஸ் பண்ண முடியும். கிளியரா? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி மார்க் டெஸ்ட், மார்க்னால என்னது, இஸ் அ மாடல் டெஸ்ட். அதை நீங்க எக்ஸாமினேஷன் மாதிரி ஃபீல் பண்ணி தான் நீங்க பண்ணணும். அப்பதான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். Okay. அடுத்தது ரொம்ப பெரிய தப்பு பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தப்பான ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ணிடுறோம். அது போன வேலையை நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, ஆப்ஷன் தப்பா எப்படி சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பண்ணிட்டா 1 இயர் ப்ரிப்பரேஷன் அது சாலிடா போயிடும். அதுக்கப்புறம் புது சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ வைல் சூசிங் ஆப்ஷனல் பி வெரி கிளியர் அண்ட் சூசிங் ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா that will be right. The லாஸ்ட் ஒன், இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஸோ வென் வி ஆர் என்டரிங் டு த ஃபீல்ட் கண்டிப்பாக அது இருக்கும். நிறைய சோசியல் மீடியாஸ், என்டர்டைன்மெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இருக்கும். இது உடனே கட் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. அதாவது பிகினிங் டைம்ல இந்த மாதிரி நிறைய டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் வி ஆர் சிவில்ஸ் ஆஸ்பிரண்ட், யூ ஆர் நாட் ஆர்டினரி கேண்டிடேட். ஏன்னா நம்ம ஒரு இன்டென்ஸ் ப்ரிப்பரேஷன் உள்ள போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு அதிகம் டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும். அதுக்கு என்டர்டைன்மெண்ட்டே வேண்டாமா சொன்னா கண்டிப்பா வேணும் தான். அதோட என்டர்டைன்மெண்ட் உங்களோட டைமை நீங்க பேஸ் பண்ற மாதிரி உங்களோட மென்டலாவும் பிசிக்கலாவும் டயர்ட் ஆகிற மாதிரி இல்லாம உங்களோட ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரி இருந்தா என்டர்டைன்மெண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் காமனா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ். அது என்ன சார் மிஸ்டேக் சுட்டி காமிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? மிஸ்டேக் சொல்றது ஆள் வேணும், என்னென்ன சரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ பண்றதெல்லாம் என்னதான் சரியான விஷயங்கள் தான். ஓகேவா? அடுத்தது, ஒரு சிவில்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா 3 விஷயம் மட்டும் தான் வேணும். ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஃபோக்கஸ் அண்ட் கமிட்மெண்ட். இந்த 3 இருந்ததுன்னா எவ்ரிபடி கேன் கிளியர் த எக்ஸாமினேஷன். கிளியரா? இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிக்வெஸ்ட். இந்த 3 இல்லாம வேற எது இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த 3 ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் we have a clear strategy, அப்புறம் அதை பண்ணணும் ஒரு ஃபோக்கஸ், பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட். இப்போ இன்னைக்கு ஒன் டே ஷெட்யூல் போட்டுக்கணும், ஷெட்யூல் எப்படி இருந்தாலும் பண்ணிட்டு தான் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியுமா சார்? நான் வந்து இப்போதான் ஸ்கூல்ல தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன். நான் இது எங்களுடைய ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வரேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள யாரும் படிச்சதும் கிடையாது. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ எம் கமிங் அவுட் ஆஃப் தி ஹோம் அண்ட் அவர் ஏரியா வில்லேஜ் எல்லாமே நான் தான் மொபைல் வெளியே வரேன். நான் எப்படி சார் கிளியர் பண்றது? ஹவு மெனி இயர்ஸ் இட் வில் டேக் தெரியுங்களா? எல்லாருக்குமே those are having a confidence, those having clear planning and dedication, 1 year is enough to clear the exam. 1 year அவங்க கொடுக்குற சைக்கிள் இருக்கு இல்லையா, that is more than enough to clear the examination. கம்ப்ளீட் சர்வீஸ் வாங்கிட்டு நீங்க டாப் சர்வீஸ் ஐஏஎஸ் வாங்கிட்டு போக முடியும். அந்த மாதிரி நிறைய கேண்டிடேட் போயிருப்பாங்க. கிளியரா? இப்போ தமிழ் மீடியம் படிச்சுட்டு ஒரு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து, வில்லேஜ் நான் வந்து டிகிரேட் இல்லை, வில்லேஜ்ல எந்த ஒரு இந்த இங்கிலீஷ் என்வாயன்மெண்ட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வெளியே வந்து நல்ல சர்வீஸ் வந்து ஒரே வருஷத்துல தமிழ்லயே எக்ஸாம் எழுதி ஆல் இண்டியா சர்வீஸ் வாங்கினாங்க, டாப் சர்வீஸ் ஐஏஎஸ் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் தட் மச் டஃப், பட் யூ ஷுட் ஹேவ் எ கிளியர் கட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த டெடிகேஷன் அவ்வளவுதாங்க. நான் பண்ணுவேன், வின் பண்ணுவேன் டெடிகேஷன் இருந்ததுன்னா தட் வில் பி குட். ஓகே, அடுத்தது, ஸோ பிளானிங் அப்படிங்கிறது என்ன? பிளானிங்கிறது ஒரு நம்ம எக்ஸாமுடைய எசென்சியல் காமன். இது வரைக்கும் அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ சிவில் எக்ஸாமினேஷன்ல என்ன ஒர்க் பண்ணாலும் யூ ஷுட் ஹேவ் அ பிளான். நீங்க ரீட் பண்றது, ரிவிஷன் பண்றது, ஓகேவா, ரைட்டிங் டெஸ்ட், வாட்டர் எல்லாமே எப்படி இருக்கும், பிளான் பண்ணி தான்
ஒர்க் பண்ணணும். இந்த பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இயர் பிளானிங் இருக்கணும், மந்த்லி பிளான் இருக்கணும், வீக்லி பிளான், இயர்லி, ஈவன் டே பிளான் எல்லாமே இருக்கணும். கிளியர் கட்டா உங்களுக்கான பிளான் நீங்க போட்டு வச்சுக்கணும். அந்த பிளான் போடுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்படி 1 டே 1 1/2 டேக்கு மேல ஆகும். அவ்வளவு கிளியரா உட்காந்து பிளான் ரெடி பண்ணணும். அப்படி பிளான ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. அந்த பிளானை மாத்திட்டே போகக்கூடாது. அதே மாதிரி அந்த பிளான போடும்போது, அந்த பிளான் நாட் ஒன்லி ஃபார் பிலிம்ஸ், ஒன்லி ஃபார் மெயின்ஸ்ன்னு போடாம, இட் ஷுட் பி இன்டகிரேட்டட் அப்ரோச்சா இருக்கணும். ஏன்னா நம்ம 1 இயர் படிக்க போறோம். 1 இயர் படிக்கும்போது பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஆல்ரெடி பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரியான ஒரு இன்டகிரேட்டட் ஷெட்யூலா போட்டோம் அப்படின்னா, அது ரொம்பவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ப்ராப்பரான புக்ஸ் அண்ட் ஸ்டடி ஐம் சேயிங் நாட் ஒன்லி புக்ஸ் இஸ் ப்ராப்பர் இஸ் அப்ராப்ரியேட் புக். அந்த கண்டென்ட்டை படிக்கிறதுக்கான ஒரு ஆத்தென்டிகேட்டட் புக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த புக்ஸ் மட்டும் தெளிவாக கையில் வச்சிருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஷெடியூலே போகணும். அந்த புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஷெடியூல் போட்டோம் அப்படின்னா ஷெடியூல் வில் பி எம்டி. ஓகே. அப்போ எதுவுமே அது கிச்சனில் சமைக்கிற எதுவுமே இல்லாமல் என்ன சமைக்கலாம்னு பிளான் பண்ணுற மாதிரி. ஓகே. நான் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறேன்னு கிச்சனில் போய் நின்றுட்டு இருப்பான். கிச்சனில் பிரியாணி அரிசியும் இருக்காது, சிக்கனும் இருக்காது. நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண முடியாது, நின்றுட்டு தான் வெளியே வர மாதிரி இருக்கும். நீங்க படிக்கிற ஷெடியூல் போடுறதுன்னா யூ ஷுட் ஹேவ் த மெட்டீரியல் அலாங் வித் யூ. வச்சுட்டு தான் நீங்க ஷெடியூல் போடணும். இல்லைன்னா இருக்கிற மெட்டீரியலுக்கு ஷெடியூல் போடுங்க. அந்த மெட்டீரியல் வர வர ஷெடியூலை என்லார்ஜ் பண்ணிக்கிட்டே போங்க. அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்க என்ன ஷெடியூல் வேணா கேட்டுக்க. இப்போ நான் நீங்க ஷெடியூல் சொல்லி தருவோம், அந்த ஷெடியூல் கூட கேட்டுக்கலாம். இல்ல நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம், அந்த ஷெடியூல் இருக்கலாம். ஒரு டாப்போடைய படிச்சுக்கலாம், அந்த ஷெடியூல் நிறைய ஷெடியூல் இருக்கலாம். பட் எல்லா ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஏன்னா எவ்ரிபடி வில் கிவ் த ஷெட்யூல் ஓன் நேச்சர் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஷெட்யூலை நீங்க தயார் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்க நிறைய ஷெட்யூலை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அந்த ஷெட்யூல் இருக்கிற உங்களுக்கு எதெல்லாம் அந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஃபிட் ஆகுமோ அந்த கம்பெனி மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி டு மேக் ஒன் ஷெட்யூல் ஃபார் யூ. அது உங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது உங்களுக்கான ஷெட்யூலா இருக்கும். கிளியரா? அந்த மாதிரி ஷெட்யூல் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஷெட்யூலை யாரை விட்டு வாங்கிட்டா சரி அப்படியே ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாம போகலாம். அப்படி ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்னா அது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிருக்கும். செட் ஆகலையா, ரெடி டு மாடிஃபை தி ஷெட்யூல் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கான கெப்பாசிட்டி, உங்களுக்கான காலிபரோட அதை மாத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். மாத்திட்டு தான் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும். ஷுட் ஹேவ் ஒரு ஓன் பிளான் டு ஃபாலோ. எதுக்காக இப்பவே நான் சொல்றேன் அப்படின்னா, நான் நீங்க ஷெட்யூல் கொடுப்பேன், அந்த ஷெட்யூல் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. அதாவது மாடல் ஷெட்யூல் காமிக்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. அது என்ன பண்ணணும்னா நீங்க சேஞ்ச் உங்களுக்கு நீங்களே மாத்திட்டே போகணும். அப்படி மாத்தினா தான் அது நல்லா இருக்கும். கிளியரா? ஏன்னா அதுதான் உங்களுக்கான காலிபர், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நீங்க மாத்திக்க முடியும். அடுத்தது இந்த ஷெட்யூல் இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்படி? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஷெட்யூல் போடுறதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? யூ ஷுட் ஹேவ் அ வெரி சின்சியர். யூ ஷுட் பி வெரி சின்சியர் இம்ப்ளிமெண்டிங் யுவர் கோல். அதாவது நீங்க அன்னைக்கு இப்போ 1 டே நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த 1 டேல சப்போஸ் 3 டாபிக் 1, 2, 3 டாபிக்ஸ் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க முடிக்கிறதுக்கு, அண்ட் ஒரு 50 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு கிளியர் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, டூ எனிதிங் ஆர் எவ்ரிதிங். அன்னைக்கான பிளானை முடிக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஓகே. யூ கேன் சாக்ரிஃபைஸ் எனிதிங் டு கம்ப்ளீட் யுவர் பிளான். டோன்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் பிளான் ஃபார் எனிதிங். இதுதான் மெயின் மோட்டோ. இதை நீங்க அப்படியே எங்கேயாவது எழுதி ஒட்ட வச்சுக்கோங்க. உங்களுடைய இல்லைன்னா உங்க மொபைல் ஸ்கிரீனா கூட இதை வச்சுக்கோங்க. டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் டு கம்ப்ளீட் யுவர் பிளான். அப்படியே மொபைல் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கூட நீங்க வச்சுக்கோங்க. கிளியரா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய பிளானை சக்சஸ் பண்றதுக்காக ஓகேவா, நீங்களே என்ன பண்ணலாம், யூ கேன் ட்ரை யுவர் செல்ஃப். நீங்களே பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க மேலே ஏறி போகலாம். அப்படி இல்லையா, உங்களை யாராவது புல் பண்ணலாம், மேல இருந்து புல் பண்ணலாம், கீழே இருந்து புஷ் பண்ணலாம். இவங்க தான் மென்டார்ஸ். மென்டார்ஸ் யாராவது உங்களை கைட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நானே செல்ஃபா படிப்பேனாலும் நீங்க தாராளமாக படிச்சுட்டு போகலாம். கிளியரா? இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, when you go for an each and every one ஸ்டெப் போறதுக்காக பார்த்துக்கோங்க. ஒரு ஸ்டெப் போறதுக்காகவும் நீங்க என்ன வேணா பண்ணலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 1 இயர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகே. ஃப்ரம் 1 இயர் பிளான் பண்ணும்போது 1 இயருக்கான ஷெட்யூலை நீங்க 1 மந்த்தா பிரிப்பீங்க. 1 மந்த்துக்கான ஷெட்யூலை 1 வீக்கா பிரிச்சிருப்போம். 1 வீக்கான ஷெட்யூலை 1 டேவா பிரிச்சிருப்போம். கிளியரா? அதாவது இவ்வளவு பெரிய மவுண்டன் இருக்கு. ஓகே. மவுண்டனை கிளைம் பண்றதுக்காக நீங்க ஏறீங்க. நீங்க மேல பாக்குறீங்க, மேல டாப் நமக்கு தெரியுது. நான் டாப் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படி வைக்கணும், ஷுட் பி ப்ராப்பரா வச்சுட்டு போகணும். கிளியரா? அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கிறது நீங்க பிளான் பண்ணி கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, டோன்ட் லுக் அட் இங்க நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க தரவா கரெக்டா பர்ஃபெக்டா வைக்கிறீங்க அப்படின்னா, இட் வில் டேக் யூ டு தி டாப்.
கிளியரா? அதே மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு டேக்கான பிளான நீங்க கரெக்ட்டா முடிச்சுட்டு போனீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி டே பிளான கரெக்ட்டா முடிச்சுன்னா, ஒரு வீக் பிளான கரெக்ட்டா முடியும். ஒரு வீக் பிளான் கரெக்ட்டா முடியுதுன்னா, மந்த் பிளான் முடிஞ்சிரும். மந்த் பிளான் முடிஞ்சா இயர்லி பிளான் இயர்லி பிளான் முடிஞ்சா யூ வில் பி எ சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட். கிளியரா? அப்போ 1 டே தானே அப்படிங்கிறத நினைக்காதீங்க. 1 டே அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப். கிளியரா? அப்ப இந்த ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கு நீங்க யோசிச்சுட்டு வெயிட் பண்ணி அப்புறமா வச்சுக்கலாம் வெயிட் பண்ணீங்கன்னா, யூ வில் பி ஹியர். இங்கேயே தான் இருப்பீங்க. நம்ம மேல போயிருக்க மாட்டோம். மேல போணும் அப்படின்னா, யூ ஷுட் கீப் அனதர் லெக் ஓவர் ஹியர். அனதர் லெக் ஹியர். அனதர் லெக் அப்ப நீங்க லெக் வச்சுட்டே தான் இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு டேவும் நீங்க மூவ் போயிட்டே தான் இருக்கணும். அப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க உங்க சிவில் சர்வீஸுக்காக அப்படின்னு நைட்டு படுக்கும்போது திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஏதாவது நீங்க பண்ணியிருக்கீங்க. அதாவது சம் அப்கிரேடேஷன் இன் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா, யூ ஆர் மூவ் லிட்டில் பிட் அஹெட்ன்னு அர்த்தம். அப்படி இல்ல. நீங்க நான் ஃபுல்லா சிவில் சர்வீஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா, யூ ஆர் ஸ்டேயிங் ஆஸ் சச் ஆன் யுவர் லெவல். அப்ப அப்ப உங்களுக்கு பக்கத்திலேயே வேற ஒருத்தர் இன்னும் 2 ஸ்டெப் வச்சு மேல போயிருப்பாரு. இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு ஸ்டெப் வைக்கல அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டெப் வச்சு அவங்க மேல போயிருப்பாங்க. ஸோ தே வில் பி அஹெட் ஆஃப் யூ. அப்ப நாளைக்கு நீங்க 2 ஸ்டெப் வைக்கணும் அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு. ஏன்னா, அவங்க அவங்க ஒரு ஸ்டெப் வச்சா போதும். நீங்க 2 ஸ்டெப் வைக்கணும். இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டெப் எப்பலாம் நீங்க வைக்கலையோ, அண்ட் நெக்ஸ்ட் நீங்க 2 ஸ்டெப் சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கும். 2 ஸ்டெப் வைக்கலைன்னா 3 ஸ்டெப் சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ 1 டே விட்டீங்கன்னா, தென் யுவர் டாஸ்க் வில் பி டபுள். அதனால ஈச் அண்ட் எவ்ரி டே யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் ஷெட்யூல். அந்த ஷெட்யூல்ல அன்னன்னைக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணுனீங்கன்னா, யுவர் வில் பி அஹெட் ஆஸ் பர் யுவர் ஷெட்யூல். நீங்க டாப் ரீச் பண்றத ஓகேவா? யாராலையும் தடுக்க முடியாது. கிளியர்? இதுதான் do anything and everything to complete your plan is in every stage. So keep in mind. அடுத்தது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன்ல எல்லா கேண்டிடேட்ஸும் பண்ண வேண்டிய விஷயம் கம்பாரிசன். நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். இது என்னோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? அவங்க ஷெட்யூல்ல நம்மளும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? என் ஷெட்யூலை விட உங்க ஷெட்யூல் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு தயவு செஞ்சு நீங்க யார்கிட்ட போய் கேட்காதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கான ஷெட்யூல். அது அவங்களுக்கு தான் ஃபிட் ஆகும். உங்க ஷெட்யூல் அது உங்களுக்கு தான் ஃபிட் ஆகும். ஆனா உங்க ஷெட்யூலுக்குள்ள சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கான எல்லா காம்பனண்டும் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் முக்கியம். அடுத்தவங்களோட ஷெட்யூல் பாக்குறீங்களா? ஷெட்யூல்ல காம்பனன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்களோடது. அதனால கம்பேர் பண்ணி பாக்குறீங்களா? தாராளமா கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஷெட்யூல் வேற மாதிரி இருக்கு. அப்ப நான் ஷெட்யூல் சரியா போடல அப்படின்னு டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். ஓகேவா? இதுதான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். நான் ஷெட்யூல் போட்டுட்டேன் எல்லாரும் கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணிட்டு அது என்ன பண்ணலாம், எல்லாத்தோட ஒரு பெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுல நம்மள ஏதாவது என்ன கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாமே தவிர வி ஷுட் நாட் சேஞ்ச் கம்ப்ளீட்லி அவர் பிளான். ஓகேவா? ஏன்னா அது நம்முடைய பிளான், அது அடுத்தவங்க பிளான். அதே மாதிரி ஒரு புக்கை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அந்த புக்கு சரியான புக்கா இருக்கும். ஒரு புக்கை சூஸ் பண்ணிட்டேன், அந்த புக்கில் நீங்க டவுட் இருக்கும். அந்த புக்கை சூஸ் பண்ணிட்டேன், இந்த புக்கை படிச்சா சரியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற டவுட் இருந்தது அப்படின்னா அந்த புக்கை நீங்க படிக்காதீங்க. ஸோ மேக் யுவர் செல்ஃப் த புக் இஸ் கம்ப்ளீட்லி ஆத்தென்டிகேட் அண்ட் ஒர்த்தி ஃபார் யூ டு கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். அப்போ மட்டும் அந்த புக்கை படிங்க. உங்களுக்கு டவுட் இருக்குங்கிற பட்சத்துல டோன்ட் டேக் தட் மெட்டீரியல். கிளியரா? அப்போ ஒரு ஷெட்யூல் போடும்போது புக்கை சரியா சூஸ் பண்ணிட்டு மெட்டீரியல் ஷெட்யூல் போடுங்க. ஏன்னா நீங்க மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. அவங்க வேற ஏதாவது புக் படிச்சிருப்பாங்க. நீங்க அதே சப்ஜெக்ட் வேற புக் வச்சிருப்பீங்க. உடனே டவுட் வந்துடும். அவங்க அந்த புக் படிக்கிறாங்களே, அப்ப நாம இந்த புக் படிக்கிறோம். அப்ப நாம படிக்கிறது தப்பா இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துருச்சுன்னா அந்த புக்ல இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மைண்டை ரீடைன் பண்ணாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான புக்கை சூஸ் பண்ணிட்டீங்களா? அது சரியான புக் தானா? அப்படிங்கிறதுல கான்ஃபிடன்ட் இருந்தீங்கன்னா, தென் கோ அஹெட். அவ்வளவுதான். ஸோ ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை நம்புங்க. ஓகேவா? பி யுவர் செல்ஃப் அண்ட் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? அடுத்தது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுமா சார்? சிவில்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா? கிடையவே கிடையாது. அதனால இவ்வளவு பெரிய நோ போட்டிருக்கேன். ஓகேவா? கிடையவே கிடையாது. சிவில்ஸ் எக்ஸாமினேஷன் எக்ஸ்பிரஸ் ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? அவ்வளவு பெரிய ஷெட்யூல எவ்வளவு ஸ்மார்ட்டா நீங்க முடிக்கிறீங்க. அதனாலதான் அவங்க 1 இயர் டைம்ல எக்ஸாம் முடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா உட்காந்து எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிறதும் எல்லாத்தையும் மகப் பண்ற எழுத அதெல்லாம் தேவையில்லை. ஸோ பேஸ்ட் ஆன் தி மெத்தடாலஜி அண்ட் ஷெட்யூல் நீங்க ப்ராப்பரா எந்தெந்த காம்பனன்ட் எழுதி பார்க்கணும், எந்தெந்த பாடம் ரிவிஷன் பண்ணணும், எதனா 2 ரிவிஷன் பண்ணணும், ஏதோ ஒரு ரிவிஷன் பண்ணி உட்காந்து ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே? எந்த வருஷம் எதை நம்ம படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா that smart work will give you service in 1 year. Clear? So we don't have any hard work, we need only smart work in preparation. Next. சார் 18 ஹவர்ஸ் படிக்கணும்னு சொல்றாங்க. சர்வீஸ் வாங்கல கேட்டேன் சார். அவங்க எல்லாருமே 18 ஹவர்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு சிலர் 20 ஹவர்ஸ் சொன்னாங்க. ஒரு சிலர் 16 ஹவர்ஸ் சொன்னாங்க. இவ்வளவு படிக்கணுமா சார்? திரும்ப சொல்றேன்.
இன்னும் அவ்வளோ பெருசெல்லாம் படிக்கிற அவசியமே கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு நேரம் படிக்கிற அப்படின்னு முக்கியம் இல்லைங்க. ஹவு இன்டென்ஸ் யூ ஆர் ஸ்டடியிங் அப்படிங்கிற மட்டும் தான் முக்கியம். கிளியரா? ஸோ கம்மியான டைம் படிச்சாலும் சரி, ஈவன் யுவர் 10 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்டடி ஆல்சோ மோர் தென் இனஃப். அந்த 10 ஹவர்ஸ் ஷுட் பி அன் இன்டென்ஸ் பிரிப்பரேஷன் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் மோர் தென் இனஃப். அந்த 10 ஹவர்ஸ்ல நீங்க 18 ஹவர் சப்ஜெக்டை 10 ஹவர்ல நீங்க கிளியரா படிச்சு முடிச்சிட முடியும். கிளியர்? நெக்ஸ்ட். அப்படி இன்டென்ஸா ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா உங்க ஷெட்யூல் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா உங்க ஷெட்யூல் எப்படி இருக்கணும்? இட்ஸ் பி கன்சிஸ்டன்ட். அதாவது நீங்க என்ன ஆனாலும் நான் படிச்சே தீர்வு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் அ டெடிகேஷன். ஆமா நான் என்ன ஆனாலும் இந்த சப்ஜெக்டை படிச்சே தீர்வேன். நான் இன்னைக்கு இன்னைக்கு படிக்கணும் அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எனக்கு டாபிக் எனக்கு புரியல, புரிஞ்சே ஆகணும். அதை நான் ஏதாவது ஒர்க் அவுட் பண்றேன். இந்த டாபிக் எழுதி பார்த்தேன் வரல, பட் ஐ டூ 2 டைம் 3 டைம் 4 டைம் எழுதி பார்க்குறேன் வித் டைம் ஃப்ரேம் அப்படின்னு யூ ஷுட் சிட் டு டூ தட் ஒர்க். ஓகேவா? அதே மாதிரி ஸ்மார்ட்டா ஒரு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை எப்படி படிச்சா மைண்ட்ல நிற்கும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒர்க் அவுட் பண்ணணும். அதுங்கிறது என்டையர் எக்ஸாமும் ஹோலிஸ்டிக்கான அப்ரோச் கொண்டு போகணும். ப்ரிலிம்ஸ் தனியா, மெயின்ஸ் தனியா, இன்டர்வியூ தனியா பிரிக்காம ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் கொண்டு போனோம் அப்படின்னா இட் வில் வெரி ஈஸி டு கிளியர் த எக்ஸாம். அப்போ எப்போ சார் ப்ரிலிம்ஸ் மட்டும் படிக்கிறதுனா ப்ரிலிம்ஸுக்கு கரெக்டாக 100 டேஸ் முன்னாடி ஐ ஷோ இது ஷெட்யூல். அதே மாதிரி மெயின்ஸுக்கு ஒரு 70 டேஸ். அந்த மாதிரி அந்த டைம்ல மட்டும்தான் ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மட்டும். அதே மாதிரி மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கும் தனியாக, பர்சனல் டெஸ்ட்டுக்கும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி அந்தந்த டைம்ல மட்டும் அதை தனியாக படிக்கணும். இந்த மாதிரி ஹோல் ஷெட்யூல் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் தான் இருக்கணும். ஓகே. அடுத்தது ஒரு ஷெட்யூல் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கணும்? கிளியரான சிலபஸ் இருக்கணும். அந்த சிலபஸை படிக்கிறதுக்கான அப்ராப்ரியேட் மெட்டீரியல் கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கிற தெளிவா ஈச் அண்ட் எவ்ரி டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு சிலர் சண்டேல இருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடே ஷெட்யூல் போடுறோம் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி டே உடைய டைம் அவைலபிலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் நீங்க வந்து ஃபுல் டைம் சில்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா 24 hours டைம் அவைலபிலிட்டி. சப்போஸ் யூ ஆர் ஜாப் போறீங்க, ஸோ ஒரு நீங்க பார்ட் டைம் ஜாப் போறீங்க, பார்ட் டைம் ஜாப்ல 6 hours நீங்க ஜாப் போறீங்க, அப்போ உங்களுக்கு 18 hours தான் இருக்கு அப்படின்னா அப்போ மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 18 hours தான் இருக்கு. ஓகே. ரிமைனிங் சாட்டர்டே, சண்டே 24 hours இருக்கு. அப்போ ஷெட்யூல் அப்படி மாற்றணும். இல்லை சார் நான் ஃபுல் டைம் ஜாப் போறேன், ஓகே, அப்போ நாங்கள் வந்து 8 hours ஜாப், அப்போ நீங்கள் 8 hours ஜாப் போடுவீங்க. 8 hours ஜாப் போயிட்டு அதில் உங்களுக்கு போகிறதுக்கு வரதுக்கு இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் சேர்த்து 10 hour போயிட்டு ரிமைனிங் 14 hours தான் கையில் இருக்கும். இப்போ 14 ஹவர்ஸ்க்கான ஷெட்யூல் போடணும். கிளியரா? அப்போ உங்களுக்கு முதல்ல எவ்வளோ டைம் அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த டைம் அவைலபிலிட்டி தகுந்த மாதிரி ஷெட்யூல் போடணும். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து 16 hours ஷெட்யூல் போட்டாலும் 16 hour போடுன்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் உங்கள் கையில் இருக்கிறதே 14 hours தான் இருக்கும். ஷெட்யூல் ஆல்ரெடி எக்ஸஸாக போட்டு வச்சிருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக எவ்ரிடே 2 hours ஆகும், லேக் ஆகும். ஸோ இந்த லேக் என்ன கிரியேட் பண்ணா உங்களுக்கு ப்ரெஷர் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர்லேயே படிக்கணுங்கிறது உண்மை. ஆனால் அதுக்காக இந்த மாதிரி ஓவர் ப்ரெஷர் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை. இப்படி படிக்கணும் என்னாலும் நிறைய விஷயம்லாம் அவன் மைண்ட்ல வச்சுக்க முடியாது. கிளியர்? அடுத்தது இந்த கம்ப்ளீட் சிலபஸ்ல உங்களுக்கான பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த ஐடென்டிஃபை பண்ணும்போது ஷெட்யூல் போடும்போது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஷெட்யூல் போடணும். கொஞ்சம் வீக்கான ஏரியா படிக்கிறோமா, அடுத்து ஸ்ட்ரென்த்தான ஏரியா படிங்க, அப்புறம் கொஞ்சம் வீக்கான ஏரியா படிங்க, அப்புறம் ஸ்ட்ராங்கான ஏரியா. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நீங்க வீக்கான ஏரியாஸ் அண்ட் வீக்கான ஏரியா மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராங்கான ஏரியா அப்புறம் வீக் ஆயிடும். ஏன்னா ரொம்ப கேப் விட்டுடுங்க. அப்படி இருக்கக்கூடாது. சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிக்கும்போது கொஞ்சம் வீக்கான ஏரியாவும் கொஞ்சம் சேர்ந்து கலந்து படித்தோம் அப்படின்னா உங்கள் மைண்ட் வீக்கான ஏரியா படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்கும். அடுத்த சப்ஜெக்ட் ஈஸியான சப்ஜெக்ட் படிக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கும். உங்கள் மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். அப்போ உங்களோட மைண்டில் சப்ஜெக்ட் ரிட்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஜாபே பண்ணாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக படிக்கணும். அந்த மாதிரி மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து சிலபஸ் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால சிலபஸை கிளியராக முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிலபஸ் எல்லாம் பார்த்து எல்லா அலர்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ப்ராப்பர் ஸ்டடி முடிக்கிறதோட நம்ம ஷெட்யூல் போட ஆரம்பிக்கணும். கிளியரா? ரைட். அடுத்தது ஸோ ஷெட்யூல்ஸ் எப்படி போடணும் சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம கோர் வீடியோ பிளான் ஷெட்யூல் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஷெட்யூல் போடணும், அடுத்து மந்த்லி ஷெட்யூல் போடணும், அப்புறம் வீக்லி ஷெட்யூல் அண்ட் டெய்லி ஷெட்யூல் போடணும். ஓகேவா? இந்த ஷெட்யூலில் இப்போ டெய்லிங்கிறதா வந்து ஈச் அண்ட் ஒரு ஷெட்யூல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் வந்து இதுதான் டெய்லி ஷெட்யூல் தான். இப்போ டெய்லி ஷெட்யூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அது வீக்லியாக மாறும், அந்த வீக்லி இம்ப்ளிமெண்ட் மந்த்லியாக மாறும், மந்த்லி ஆனுவலாக மாறிட்டு. அப்போ நீங்கள் டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ஹவர்ஸ் இருக்கு. ரீடிங் ஹவர்ஸ் ஒரு புது டாபிக்கை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்றீங்க, அது வந்து ரீடிங் ஹவர். ஓகே. ரிவிஷன் ஹவர் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டேன், அதில் ஒரு நாள் திருப்பி பார்க்கணும், ரிவிஷன் ஹவர். ஓகே. அது ஸ்டார்ட் நியூ டாபிக், இது நியூ டாபிக் வந்து நியூ ரீடிங் ஹவர். ஓகே. ஆல்ரெடி ரெட் அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னது
ரிவிஷன் அவர். ரைட்டிங் அவர் எழுதி பார்க்க போறீங்க. ஓகே, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு எழுதி பார்க்க போறீங்க. இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் நோட்ஸ் எழுதி பார்க்க போறீங்கன்னா ரைட்டிங் ஹவர்ஸ். டெஸ்ட் ஹவர்ஸ் இட் மேபி ஒரு 50 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா 2 மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அது எழுதி பார்க்குறீங்க. அடுத்து அனலைசிஸ் ஹவர். அனலைஸ் ஹவர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸோ இந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வி ஆர் சிட்டிங் அண்ட் அனலைசிங் இட். இதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் ஸ்டேஜ். ஒரு பர்டிகுலர் டாபிக்குடைய கடைசி ஸ்டேஜுக்கு வந்து அனலைசிங் ஹவர்ஸ். நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், என்ன டெஸ்ட் எழுதியிருக்கோம், அதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஸோ ப்ராப்ளம் ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிற எங்கே வரும் அப்படின்னா இந்த அனலைசிங் ஹவர்ஸ்ல ப்ராப்ளம் ரெக்டிஃபிகேஷன் வரும். கிளியரா? அப்போ நீங்கள் ஷெட்யூல் போடும்போது அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எதை போட போறீங்க, ரீடிங் ஹவர்ஸ் எப்போ போட போறீங்க, ரிவிஷன் ஹவர்ஸ் எப்போ போட போறீங்க, அதை எப்போ எழுதி பார்க்க போறீங்க, எப்போ அதுக்கு டெஸ்ட் எப்போ அனலைஸ் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஓகேவா, ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி 5 லெவலில் நீங்கள் அதை பிரிச்சிருக்கணும். ஓகேவா? ஒரு தடவை ரீட் பண்ணிட்டேன் அப்போ நேராக போய் எக்ஸாமில் டெஸ்ட் அது முடியவே முடியாது. ஓகே, அதை ரிவிஷன் பண்ணணும், அதை தனியாக எழுதி பார்க்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட்ல கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதி பார்க்கணும், அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாமினேஷன்ல ஆன்சர் எழுதுறதுக்கு தயாராகும். இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம தனித்தனியாக வச்சிருக்கணும். அடுத்தது வாட் இஸ் த ஃப்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஒவ்வொரு ஷெடியூலையும் ஃப்ரீ ஹவர்ஸுக்கு இப்போ டெய்லி போட்டாலும் டெய்லி ஃப்ரீ ஹவர்ஸ் கொஞ்சம் இருக்கும், வீக்லி ஒரு ஃப்ரீ ஹவர் இருக்கும், மந்த்லி ஃப்ரீ ஹவர், எல்லாத்துலேயுமே ஃப்ரீ ஹவர் அப்படிங்கிற ஒரு டைம் எடுத்து சொல்லியிருப்போம். அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஷெடியூல் போடுறீங்க, அந்த ஷெடியூலில் ஏதாவது ஒரு பிரேக் வந்துருச்சு, ஒரு லேக் ஆகிப்போச்சு, சப்போஸ் உங்களால் சடனாக பண்ண முடியல, மேபி நம்ம ஒரு எமர்ஜென்சி, மேபி நம்ம உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இல்லை சடனாக ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு, இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி பவர் கட்டு, சம்திங் ஏதாவது இன்டர்நெட்டில் படிக்க பிளான் பண்ணிருப்பீங்க, நெட்ஒர்க் கிடைக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அன்னைக்கு அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஸோ வி ஹேவ் சம் ஃப்ரீ ஹவர் நம்ம ஷெடியூலில் அதையே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா நம்ம ஷெடியூல் ரொம்ப டைட் நம்ம டைட்டாக தான் போட சொல்லுவோம், டைட்டாக போட்டுருவோம், டைட்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அதில் தேர் வில் பி லிட்டில் பிட் பவுன்சர். எதுக்காக அது லிட்டில் பிட் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும். எதுக்காகனா ஓகே மிஸ் ஆகி போச்சு நம்ம அங்கே படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் ஷெடியூல் கரெக்டாக போயிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த விட்டு போன டாப்பிக்கை உட்கார நம்ம படிக்கிற டைமே இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அதை நம்ம எங்காவது உள்ள நம்ம ஷெடியூல் ஆட் பண்ணலாம்னு நினைப்போம், அப்படி நினைக்கும் போது அந்த ஷெடியூலும் கொலாப்ஸ் ஆகி கண்டினியூஸாக கொலாப்ஸ் ஆகியே போட்டுட்டு இருக்கும். அதனால ஏதோ ஒரு டாபிக் மிஸ் ஆகி போச்சா அதை பார்க்கறதுக்குன்னு தனியாக ஒரு டைம் அலாட் பண்ணி வச்சோம், அது ஷெடியூல்லேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா தட் வில் பி ஒர்த்தி. இல்லை நம்ம ஷெடியூல் கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டேன், ஒரு ஃப்ரீ ஹவர் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அந்த நார்மலாக பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பராக ஷெடியூல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அட்வான்ஸாக ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அட்வான்ஸாக படிச்சுட்டு இருக்கும், தேவை மோர் கான்ஃபிடன்ஸ் ஆன் தி சப்ஜெக்ட்ஸ். அப்போ அப்படியே நம்ம ஷெடியூல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரிப்பரேஷன் தான். அதனால் ஃப்ரீ ஹவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஷெடியூலுக்குள்ள. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு ஷெடியூலோட காம்பனன்ஸ் இப்படி தான் நமக்கு இருக்கும். ரைட்? ஓகே, இப்போ ஏனுவல் ஷெடியூல் எப்படி சார் போடணும் அப்படின்னு ஆரம்பிப்போம். இது வந்து யூபிசியுடைய இது ஷெடியூல் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா? அப்போ இந்த நோட்டிஃபிகேஷன்ல நம்ம இப்போ ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நார்மலாக நம்மளுக்கு பிலிமினரி எக்ஸாமினேஷன் மே மாதம் வருது இல்லையா? ஸோ மே மாதம் பிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் வருது. இது வந்து மே பிலிமினரி எக்ஸாமினேஷன் வருது. ஓகே, நம்மளுக்கு செப்டம்பர் அக்டோபர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வருது. ரைட்? அடுத்து பர்சனாலிட்டி டெஸ்ட் நம்மளுக்கு இந்த பிப்ரவரி அது மார்ச்ல நம்மளுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட் வரும். இது நமக்கான ப்ரிப்பரேஷன். இப்போ நார்மலாக அகாடமிக் இயர் முடிஞ்சு ஜூன்ல தான் நமக்கான ப்ரிப்பரேஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஃப்ரம் இயர். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஜூன் அப்படிங்கிறது நீங்க இந்த வருஷத்துல சார் அக்டோபர்ல தான் சார் பிலிம்ஸ் சார் அப்படி யோசிக்காது. இதுக்கு நம்மளுக்கான ஒரு ஒரு சொல்லுவோம் ஒரு அன்பார்ச்சுனேட் கண்டிஷன் ஷெடியூல் அப்படி மாறி இருக்கு. ஓகே, நார்மல் டைம்ல இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜூன், இப்போ ஜூன் ஆரம்பிக்கணும்னா ஆல்வேஸ் ஸ்டார்ட் பண்ணி மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸா நீங்க வருது. ஸோ திஸ் இஸ் தி பீரியட் ஆஃப் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே, இப்போ ஜூன்ல இருந்து கண்டிப்பா டிசம்பர் நார்மலாக மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற கேண்டிடேட் கண்டிப்பா அக்டோபர் வரைக்கும் மெயின்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. இஃப் யூ ஆர் பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் இயர் இப்போ 2021 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2021 பிலிம்ஸ் அப்படின்னா நீங்க டிசம்பர் வரைக்கும் நீங்க மெயின்ஸ் மட்டும் தான் படிச்சுட்டு இருப்பீங்க. கிளியர்? மெயின்ஸ் மட்டும் தான் படிப்போம். ஈவன் தோ இப்போ நீங்க வந்து இப்போ இந்த மெயின்ஸ் எழுத போற கேண்டிடேட் 2020ல நீங்க மெயின்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா ஓகேவா, இங்க வந்து பிலிம்ஸ் தான் இப்போ வருது, அப்போ நானும் அங்கே வராது. ஓகே, இப்போ நார்மல் டைம்ல இப்போ 2019ல இப்போ மெயின்ஸ் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2019ல அக்டோபர் வரைக்கும் மெயின்ஸ் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு திரும்ப டிசம்பர் வரைக்கும் மெயின்ஸ்க்கே தான் படிப்பாங்க. அதுல என்னெல்லாம் தப்பு பண்ணாங்க அப்படின்னு செக் பண்ணி மெயின்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இது அப்படின்னா நம்ம இந்த ஜூன்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்முடைய டைம் இஸ் அ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கான டைம். இது எப்பவுமே மெயின்ஸ் தான் படிப்பாங்க. கிளியரா? ஸோ மெயின்ஸ் படிக்கும் போதே இந்த பிலிமினரி படிக்கிறதுக்கான சப்ஜெக்ட்ஸும் கூட என்ன இருக்கும், கவர் ஆகிட்டே வந்திருக்கும். ஏன்னா மெயின் சிலபஸுக்குள்ள தான் பிலிம் சிலபஸும் உள்ள கவர் ஆகுது.
அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் ப்ரிலிமினரிக்கான அந்த ஓரியன்டேஷன் தான் படிச்சிருக்க மாட்டாங்க. பட் சப்ஜெக்ட் இப்படி கவர் அப்போ ஜூன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த 7 மந்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மெயின்ஸ், அந்த டைமில் மெயின்ஸு, ஜிஎஸ், ஆப்ஷனல், எஸ்ஏ ப்ராக்டிஸ் அண்ட் ஃபிலிமில் இருக்க அந்த ஹிஸ்ட்ரி பார்ட்டி எல்லாம் மெயின்ஸ் படிப்போம் இல்லையா, அது எல்லாமே ஃபிலிம் சொல்லிட்டாகும். ஃபிலிம்ஸ் சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக மெயின் சப்ஜெக்ட் கவர் முடிச்சிருப்பீங்க. இப்போ ஜனவரிக்கு அப்புறம் ஸ்டார்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஜனவரியில இருந்து டில் த ஜூன் இந்த 5 மந்த் என்ன படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஓகேவா? இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி நீங்கள் படிச்ச இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வேர் கோயிங் ஃபார் ரிவிஷன். ஓகேவா? ரிவிஷன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கூட ப்ரிலிம்ஸுக்காக மட்டும்தான் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெயின்ஸுக்கு எதுவும் படிக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபுல் படிச்சுக்கிட்டு இதுதான் நம்மளுக்கான ஷெட்யூல். அப்போ ஜனவரில இருந்து ஜூன் வரைக்கும் ஷெட்யூல் ப்ரிலிம்ஸுக்காக. ப்ரிலிம்ஸ் என்ன பண்ணோம்? இப்போ ஜனவரி மாதம் ஜூன்ல ப்ரிலிம்ஸ் எழுதுறீங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவோம்? வி கோ ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன். இது வரைக்கும் மெயின்ஸ் இது வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் படிச்சோம். அக்டோபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிசம்பர் வரைக்கும் வி கோ ஃபார் நம்ம மெயின்ஸ் ஆல்ரெடி படிச்சது ஒரு ரிவிஷன் பண்ணி என்னெல்லாம் தப்பு படிச்சு. அடுத்தது இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஜனவரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸா பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை போட்டுப்பாங்க எல்லாரும். பர்சனல் டெஸ்ட் ப்ரிப்பரேஷனை எஸ்பெஷலாக அது மட்டும் பண்ணுவாங்க. தோஸ் ஹூ ஆர் ரைட்டிங் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பர்சனல் டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஃபிலிம்ஸோ மெயின்ஸோ படிக்கிற அவசியம் இல்லை. கிளியர் கட் ஒன்று பர்சனாலிட்டி டெஸ்ட். சார் இதுக்கு முன்னாடிலாம் பர்சனல் டெஸ்ட் எதுவும் படிக்கவே இல்லையா சார், என்ன தேவையில்லையா அப்படின்னா, நீங்க மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் எல்லாம் படிக்கும்போது கூடவே என்ன படிச்சிருக்கீங்க, ஜென்ரல் புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க இல்லையா? ஜென்ரல் புக்ஸ் எல்லாம் படிக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது, இது எல்லாமே ஆயிடும் உங்க பர்சனல் டெஸ்ட்டுக்கு கவர் ஆயிரும். ஓகே, அந்த பர்சனல் டெஸ்ட் கம்பைலேஷன் ஒர்க் அப்படிங்கிறத எப்போ பண்ணுவோம்னா ஜனவரியில இருந்து பண்ண ஆரம்பிப்போம். மெயின் ரிசல்ட் வந்து நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா யூ கேன் கோ வித் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன். மார்ச் வரைக்கும் இந்த 3 மாசம் வெறும் பர்சனல் டெஸ்ட் ஒர்க் மட்டும் தான் போயிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அகைன் யூ ஸ்டார்ட் யுவர் ப்ரிலிமினரி ப்ரிப்பரேஷன். இல்லை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எதுக்காக அப்படின்னா ரிசல்ட் நம்மளுக்கு எப்போ வரும்னா ஏப்ரல் ரிசல்ட் வரும். அந்த 1 மந்த் நான் வெயிட் பண்ண மாட்டோம். ஸ்டார்ட் ஏன்னா மே மாசம் அப்படிங்கிற மே ஜூன்ல ரிலீஸ் வரும். ஸோ வி ஸ்டார்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு. ஸோ திஸ் இஸ் தி ஷெட்யூல். எப்போ மெயின்ஸ் படிக்கணும், எப்போ ப்ரிலிமினரிஸ் படிக்கணும் அப்படிங்கிற திஸ் இஸ் தி ஷெட்யூல். இதுதான் இப்படி தான் நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ரொட்டீனே இப்படி தான் பண்ணுவோம். இல்லை சார் நான் 1 இயர் இங்கே ஃபிலிம்ஸ்க்கே படிச்சுட்டு வரோம், படிச்சுட்டு வந்தாலும் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 மாசத்துல நம்மளுக்கு என்ன மெயின்ஸ் எக்ஸாம் கவர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இயர் திரும்ப 1 இயர் படிக்கணும். ஸோ இப்போ அதான் இப்போ நம்ம ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணும். ஸோ மெயின்ஸ் டைம் அப்படிங்கிறது ஜூனுக்கு அப்புறம் எப்பவுமே மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். அடுத்தது ஜனவரிக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கான ஷெட்யூல். இது வந்து ஆனுவல் ஷெட்யூல். எந்த டைம்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது இப்போதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணவே போறீங்க ப்ரிப்பரேஷனாலும் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஷெட்யூல் கம்பைன்ட் வித் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். இப்படி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் போகும். இது ஆனுவல் ஷெட்யூல். கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஷெட்யூல் போறதுக்கு முன்னாடி மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி 2 hours சப்ஜெக்டை மாத்திட்டே வரணும்னு சொல்லுவேன். அது காரணம் அப்சர்விங் எஃபிஷியன்சி ஆஃப் மைண்ட். நம்ம மைண்டோடைய அப்சர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மைண்ட்ல பார்த்துக்கோங்க. எப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் 3 சப்ஜெக்ட் போகணும். எதுக்காக? நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹவர் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க 100% உங்களுடைய எஃபிஷியன்சி இருக்கும். ஃபுல் ஃபிளாஜா படிச்சுட்டு இருப்பீங்க, எழுதி வைப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. செகண்ட் ஹவர் போகும்போது உங்களோட எஃபிஷியன்சி 20% குறையும். கிளியரா? அதாவது அதே சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஏ அதே சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் 20% குறைஞ்சி 80% ஆகும் எஃபிஷியன்சி. சேம் சப்ஜெக்டை தேர்ட் ஹவரும் கண்டினியூ பண்றீங்க அப்படின்னா ஒரு எஃபிஷியன்சி இப்போ 60% ஆயிடுச்சு, 40% இருக்காது. இல்லையா? அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க 1 பேஜ் படிக்க உங்களுக்கு 5 minutes 10 minutes ஆயிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹவர்ல 1 பேஜ் படிக்க 20 minutes ஆகும். நாட் வித் கான்செப்ட்ஸ் நான் சொல்றேன், நார்மலாவே அந்த 20 minutes ஆரம்பிக்கும். அடுத்தது அனதர் சப்ஜெக்டை அதே சப்ஜெக்ட் திரும்ப 4th ஹவர் கண்டினியூ பண்றீங்கன்னா நார்மலாக இது மாதிரிலாம் படுத்துக்கிட்டு தான் படிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பாக உட்காந்து படிக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா மைண்டு டல் ஆயிருக்கும். 5th ஹவர் மேல போறீங்கன்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ மைண்ட் என்ன ஆகாது, சப்ஜெக்ட் உள்ள போகவே போகாது. கம்ப்ளீட்டா சேச்சுரேட்டட் வித் சப்ஜெக்ட். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. அது சேச்சுரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோம். நீங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க, பர்பஸா ஸ்வீட் மைசூர் பாக்கு, அதை நீங்க எடுக்கிறீங்க, சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு மைசூர் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு மைசூர் சாப்பிட முடியும்? 1, 2, 3, அதுக்கு மேல சாப்பிட முடியாது, தகட்டி போகும் இல்லையா? ஆனா உடனே என்ன பண்ணலாம், காரம் சாப்பிட்டா ரொம்ப ஈஸியா சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் திரும்ப மைசூர் பாக்கு சாப்பிட முடியும். அதே மாதிரி தான் நம்ம மைண்ட்ல பிரெயின்ல ஒவ்வொரு
பிரெயின்ல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கேதர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நாக்குல எப்படி ஒவ்வொரு செல்ஸும் ஒரு செல் வந்து ஸ்வீட்டு, ஒரு செல் வந்து காரம் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் பிரெயின்ல இருக்கிற ஒரு சில காமன் வந்து ஹிஸ்டரி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு சில செல் ஜாகிரபி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும். ஒரு சில செல் எக்கானமி அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ண செல்ஸா இருக்கும். நீங்க யூஸ் பண்ற அந்த பிரெயினோட காம்பனன்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் அந்த காம்பனன்ட் 100% ஃபுல் ஃபிளஜா எடுத்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டயர்டாக ஆரம்பிச்சு அதோட எஃபிஷியன்சி எப்படி பண்ணி பண்ண ஆரம்பிச்சு திரும்ப அதுவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட எஃபிஷியன்சி ஃபுல்லா குறைஞ்சு குறைஞ்சு ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கப்புறம் அதோடைய கம்ப்ளீட் இன்னெஃபிஷியன்ட் ஆகி அது டயர்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் என்னதான் நீங்க இன்புட் போட்டாலும் அது உள்ள போகாது. யூ cannot read the subject. அதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா when you go for after 2 hours, every 2 hours you change the subject. Subject change பண்ணீங்கன்னா again you will be 100% efficiency நீங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கிளியரா? அப்போ அது மாதிரி எவ்ரி 2 hours ஃபர்ஸ்ட் ஹவர் படிச்சிருக்கீங்க 180, இப்போ என்ன ஆச்சுப்போம் 90% எஃபிஷியன்சில இருந்திருக்கீங்க. இப்போ திரும்ப தேர்ட் ஹவர் ஃபோர்த் ஹவர் படிக்கிறீங்க வேற சப்ஜெக்ட். அப்போ 100 திரும்ப 90 வரும். இப்போ 80 வரும். திரும்ப 90% இருந்திருக்கும். திரும்ப அடுத்த வேற சப்ஜெக்ட் படிக்கிறீங்க திரும்ப 100, அதுக்கப்புறம் மறுபடியும் 80%, 90% எஃபிஷியன்சி. ஈச் எவ்ரி சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க 90% எஃபிஷியன்சியை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. திஸ் இஸ் த வே ஹவு வி ஹேவ் டு ரீட். ஸோ ஒரே சப்ஜெக்டை கண்டினியூஸா படிக்கணும் அப்படின்னு படிக்கணும். தட் இஸ் யூ ஷுட் சே ஒரு நாளைக்கு மினிமம் 3 சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. அதை மாத்தி 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 படிக்கணும். ஓகேவா? நாட் மோர் தென் 2 hours ஒன் சப்ஜெக்ட் இருக்கவே கூடாது. ஓகேவா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 1 hourல சப்ஜெக்ட் மாத்தணும் இருக்கும். 1 hour 100% அடுத்த சப்ஜெக்ட் 1 hour திரும்ப 1 hour 1 hour மாத்தி மாத்தி படிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ வி நீட் அ பெட்டர் எஃபிஷியன்சி. அதனாலதான் நான் சொல்றேன் அப்போ நீ என்ன பண்ணுங்க எவ்ரி 2 hours சப்ஜெக்டை மாத்தி. இது எப்போ வரும்னா டே ஷெட்யூல் நீங்க பண்ணும்போது வரும். நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் பின்னாடி அதை ஷெட்யூல் நான் காமிக்கும் போது இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டுருக்கேன். இப்போ 2 hours காமிச்சிருக்கேன். அப்போ ஏன் சார் 2 hours போட்டிருக்கீங்கன்னு ஒரு டவுட் வரும். அது மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிளியரா? அதனால எவ்ரி 2 hours சப்ஜெக்டை மாற்றணும் அப்படிங்கிறது இஸ் அ ப்ரீவியஸ். கண்டிப்பா பண்ணுங்க. உங்ககிட்ட வெரி குட் எஃபிஷியன்சி. இது நான் ஆல்ரெடி பண்ணல அப்படின்னா நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா மைண்ட் அது 2 மணி நேரம் படிக்கணும்ட்டு வலுக்கட்டாயம் 2 மணி நேரம் படிக்காதீங்க. 1.5 மணி நேரம் படிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் மைண்ட் புஷ் பண்ணலன்னா ஸ்டாப் அண்ட் சேஞ்ச் யுவர் சப்ஜெக்ட். ஓகே, என்டையர்லி டிஃபரெண்ட் சப்ஜெக்டா சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா ஹிஸ்டரியில மாடர்ன் டே படிச்சேன் சார், இப்போ நான் ஏன்ஷியன் டே படிக்க போறேன் ரைஸ் சார் பண்ணாதீங்க. ஹிஸ்டரினா நிறைய ஜாகிரபி அது எக்கானமி அது கரண்ட் அவேர்ஸ் அந்த மாதிரி மாறி 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 போகும். என்டையர் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு மாறி மாறி போகும். அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு முன்னாடி 100 days அப்படிங்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ரிவிஷன். 100 days பிளான் அப்படின்னு அது பண்ணணும். அது மாதிரி மெயின்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 70 days அப்படின்னு சொல்லுவாங்க. 70 days ஆன பிளான். 100 days அப்படிங்கிறது இந்த 14 weeks ஆன ஷெடியூல். 14 weeks ஷெடியூல் போடுறது. 70 days வந்து 7 weeks ஆன ஷெடியூல். 10 weeks ஆன ஷெடியூல். ஓகேவா? இதுதான் நம்ம ஷெடியூல் பிளான். இந்த 100 days ஒன்லி ஃபார் ப்ரிலிம்ஸ் தான் படிப்போம். இந்த 70 days ஒன்லி ஃபார் மெயின்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, அது எப்படி பண்றது? இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் முன்னாடி 100 days கரெக்டா ப்ரிலிமினரிக்கு 100 days முன்னாடி எப்படி ஸ்டார்ட் பண்றது ஃபுல் ரிவிஷன் அப்படிங்கிறதா. நான் ஜனவரில இருந்து சொன்னேன் இல்லையா? இப்போ ஜனவரில இருந்து அப்படிங்கிறது நீங்க ஜனவரி மாசமும் நீங்க மெயின்ஸ் படிச்சாலும் நீங்க நீங்க நிறைய பேர் என்ன ஆப்ஷன் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் லைக் ப்ரோக்ராம்ஸ் எப்போ முடியும் பார்த்தீங்கன்னா சம்டைம் இட் வில் கோ அப் டு தி ஜனவரி வரைக்கும் ஆப்ஷன் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும். ஜனவரி எண்டில் எல்லாம் ஆப்ஷன் ப்ரோக்ராம் முடிப்பாங்க. அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 120 daysல 100 days நீங்க என்ன பண்றீங்க கம்ப்ளீட் ரிவிஷன் பிளானுக்காக போடுவீங்க. அந்த ரிவிஷன் பிளான் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி இருக்குன்னா இப்போ 14 weeks இருக்கு. அந்த 14 weeks நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க 2 month 1 month 2 week அப்படின்னு 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஏன்னா 10 weeks 2 weeks பிரிக்கலாம். 8 week 4 week 2 week ஆர் 6 weeks 6 weeks 2 weeks. சரிதா? எப்படி இது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், செகண்ட் பேட்டர்ன், தேர்ட் பேட்டர்ன் அண்ட் ஃபோர்த் பேட்டர்ன். இது நம்மளுக்கு உங்களுக்கு எந்த பேட்டர்ன் செட் ஆகுமோ நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க அந்த ஷெடியூலை நீங்க தான் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 8 ஒரு ரிவிஷனுக்கு எனக்கு 8 week வேணும். அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷனுக்கு எனக்கு 4 week வேணும். அதுக்கப்புறம் அடுத்த ஃபைனல் ரிவிஷனுக்கு 2 weeks வேணும். இல்லைன்னா 6 weeksல ஒரு ரிவிஷன் நான் முடிச்சிருவேன். அவன் நல்லா படிச்சிருக்கேன். இன்னொரு ரிவிஷன் இன்னும் another 6 weeks நான் போறேன் அப்படின்னு இன்னொரு இப்போ அது பிளான் பண்ணிட்டு நீ என்ன பண்ணணும்னா நீங்க என்னெல்லாம் எபிசோட் என்னெல்லாம் மெட்டீரியல் கையில் வச்சிருக்கணும், என்னெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா, வாட் எவர் யூ ஸ்டடி ஆல்ரெடி எல்லாத்தையும் என்ன பண்ணணும் எடுத்து லிஸ்ட் அவுட் போடுறோம். நாட் டாக்கிங் அபவுட் திஸ் சப்ஜெக்ட் டாபிக், ஐ அம் டாக்கிங் அபவுட் தி மெட்டீரியல்ஸ் வாட் யூ ஹவ் ரெட். ஓகேவா? ஹிஸ்டரி ஏன்சியன்ட்ல என்ன படிச்சிருக்கீங்க, ஏன்சியன்ட்ல நீங்க என்சிஆர்டி மட்டும் படிச்சிருக்கீங்களா அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மிடில் என்சிஆர்டி, மிடில் மாடர்ன் என்சிஆர்டி என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க. மேபி கூட ஸ்பெக்ட்ரம் படிச்சிருக்கீங்க. ஓகே, டேக் ஸ்பெக்ட்ரம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி என்னென்ன டாபிக் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு கிளாஸ் வச்சிருப்பீங்க. பாலிட்டிக்கு இதுக்கு மேபி இதுக்கு என்சிஆர்டி இருக்கலாம். பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் இருக்கலாம்.
ஓகேவா? ஜியாகிரபிக்கு கிளாஸ் நோட்ஸ், ஓகேவா? ஸோ கிளாஸ் நோட்ஸ் இல்லைன்னா கோச்சிங்லேயே அவங்க ஏதாவது வச்சிருப்பீங்க. எக்கனாமிக்ஸுக்கு சங்கர் கணேஷ் புக் இருக்கலாம். ஓகே, என்வரான்மெண்டல் சயின்ஸுக்கு ஒரு யூஜிசியோட மெட்டீரியல் இருக்கலாம். ஓகே, இப்போ சயின்ஸுக்கு என்சைடி புக் வச்சிருக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸுக்கு யோஜனா இருக்கலாம், இல்லை நியூஸ் பேப்பர் நோட்ஸ் இருக்கலாம், நீங்கள் எழுதுன நோட்ஸ் இருக்கலாம். ஓகே, வாட் எவர் மேபி. ஓகே, இல்லை கூடவே சிசாட் எழுதிச்சு, சிசாட்டுக்கு நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, அப்படியே சிசாட்டே ஆட் பண்ணி அப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் போடணும். எவ்ரிதிங் எல்லாத்தையும் எடுத்து லிஸ்ட் போட்டு அடுக்கி வச்சுருங்க தனியாக. கீப் இன் டேபிள். ஓ, இவ்வளோ படிச்சு வச்சிருக்கேன், சப்ஜெக்ட் வைஸாக பிரிச்சு வைங்க. ஏன்னா இட் டேக் ஒன் டே டு ஃபினிஷ் ஷெடியூல் இட் செல்ஃப். பொறுமையாக போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடுங்க. இதில் சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது புக்கு படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா, ஸோ ஆட் வாட் யூ வாண்ட் டு ரீட் இட். ஓகேவா? ஸோ ஆட் டு ரீட் அப்படின்னா இதில் அதாவது ரீட் பண்ண வேண்டியது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரிவிஷன் பண்ணுறது நமக்கு டைம் பார்த்தாது. அதில் புதுசாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு படித்த புக்ஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இல்லை. சரியா? இப்போ எப்படி ஷெடியூல் போடணும்? இப்போ நார்மலாக நான் இது எதுக்கு ஷெடியூல் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஷெடியூல் காமிக்கிறேன். இந்த 2 மந்த் 1 மந்த் 2 வீக் இருக்குல்லையே, இதை நான் ஷெடியூல் போட போறேன். இந்த 100 டேஸை நான் இப்படி பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 மந்த் ஒரு ஷெடியூல், அதுக்கப்புறம் 1 மந்த் ஒரு ஷெடியூல், தென் லாஸ்ட் வீக் ஒரு ஷெடியூல், அப்படி போட போறோம். எப்படின்னா இந்த 2 மந்த் ஷெடியூல் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இங்கே 2 மந்த் இருக்கு. இப்போ 2 மந்த் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த 2 மந்த்ல எங்கிட்ட இருக்கிற எல்லா மெட்டீரியலையும் கம்ப்ளீட்டா நான் என்ன ரிவிசிட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதான் டாஸ்க். அது எப்படி பண்றது அப்படின்னா, உங்களுக்குற இந்த எல்லா மெட்டீரியலையுமே ரெண்டா பிரிக்கணும். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு நீங்க பிரிக்கணும். ஓகேவா? அப்படின்னா இந்த ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா, ஹிஸ்டரியில இப்போ ஏன்சியன்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஏன்சியன்ட் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2, மிடில் இந்தியன் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2, அதே மாதிரி மாடர்ன் இந்தியன் பார்ட் 1 பார்ட் 2 இப்படி பிரிக்கணும். கிளியரா? அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, சப்போஸ் இஃப் யூஆர் ஓகே, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஹிஸ்டரி எடுக்கிறீங்க, ஜியாகிரபி எடுக்கிறீங்க, எக்கனாமிக்ஸ் எடுக்கிறீங்க, வாட் எவர் சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே ஓகே என்ன பண்ணணும், எல்லாத்துமே 1 2 1 2 அப்படின்னு பிரிக்கிறீங்க. ஓகேவா? இங்க 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 வந்து ஹிஸ்டரி 3 சப்ஜெக்ட் பிரிச்சிருப்பீங்க. ஓகே, அதே மாதிரி பாலிட்டி 1 and 2, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் 1 and 2 ரெண்டா பிரிக்கிறீங்க. அதே மாதிரி ஜியாகிரபி 1 and 2 அப்படின்னு பிரிச்சிருக்கீங்க. எல்லாமே உங்களை விருப்பப்பட்டதை நீங்களா பிரிக்கிறீங்க, யாரையும் பிரிக்க சொல்லாதீங்க. ஓகேவா? ஈக்குவலா பிரிச்சுக்கோ. அப்போ 2 பார்ட்டா பிரிச்சிட்டீங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் பார்ட் செகண்ட் மந்த். இதுதான் நமக்கான ஷெட்யூல். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட் இருக்கா? ஹிஸ்டரியில ஒவ்வொரு பார்ட் வச்சிருக்கீங்க, பால்ட்ல ஒரு பார்ட் இருக்கும், எல்லாத்தையும் ஒரு பார்ட் எடுத்துட்டீங்க. அப்போ ஒரு மாசத்துல எல்லா சப்ஜெக்டோடைய ஒவ்வொரு காமனும் படிச்சு முடிச்சிருவீங்க. சார் இப்படி வேணாம் சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் ஃபுல்லா முடிக்கிறேன், ஒரு மாடல் ஃபுல்லா முடிக்கிறேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்டையும் எல்லா டைமும் நம்ம டச் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் மைண்ட்ல ஈஸியா கொஸ்டின் பேப்பர் பார்த்து ரீகலெக்ட் ஆகும். முதல்ல நான் சொன்ன தெரியுமா, கொஸ்டின் படிச்சிருக்கும் போது எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்திருக்கும், ஆனால் திங்க் பண்ணி பார்த்துருப்போம், ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. வெளியே வந்ததுக்கப்புறம் ஆன்சர் தெரியும் சொல்றோம் இல்லையா, அதுக்கான லேக் ஆஃப் ரிவிஷன். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணா எல்லா சப்ஜெக்டையும் எல்லாம் முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் டச் பண்ணிட்டே இருந்திருக்கணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் மெயின் மோட்டோ ஷெடியூல்ல. அது வேற அதான் ப்ராப்பர் ஷெடியூலையும் சொல்றாங்க. அப்போ நீங்க அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு காமன் ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாத்தையும் ஒரு மந்த் தூக்கி ஃபர்ஸ்ட் மந்த் தூக்கி போடுறீங்க. கிளியரா? இந்த ஃபர்ஸ்ட் மந்த் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல ஓகே அது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, இப்போ இங்க இருந்து சரி, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஹிஸ்டரிய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 காம்பனண்டா பிரிக்கணும். அது எதுக்காக நம்மளுக்கு 4 வீக் வருது. அப்போ 4 வீக்கும் ஹிஸ்டரி வரும். கிளியரா? அதே மாதிரி பாலிட்டி இருக்கா, பாலிட்டியை 4 காம்பனண்டா பிரிக்கிறீங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் பாலிட்டியை 4 காம்பனண்டா பிரிக்கிறீங்க. ஓகே, அப்போ 4 காம்பனண்டா பிரிச்சா 4 வாரம் 4 வீக்ஸுக்கு உள்ள என்டர் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எக்கனாமிக்ஸையும் 4 வீக், ஜியாகிரபியும் 4 வீக், அதே மாதிரி சிசெட் அதுவும் 4 வீக், அதுக்கப்புறம் மேலே என்வரான்மெண்டல் அதுவும் 4 வீக். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் 4 வீக்ஸுக்கு பிரிச்சிருப்பீங்க. கிளியரா? இப்போ 4 வீக் பிரிச்சாச்சா, எல்லா சப்ஜெக்டும் உட்கார வச்சு இப்போ 4 நாளாக பிரிச்சிருக்கீங்க. பிரிச்சு ஒவ்வொரு வீக்குக்கு ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன ஹிஸ்டரி வரும், என்ன பாலிட்டி வரும், என்ன எக்கனாமிக்ஸ் வரும், என்ன இவிஎஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஜியாகிரபி என்ன படிப்பீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். கிளியரா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கான சப்ஜெக்டை எடுத்து டெய்லி போட போறோம். ஒவ்வொரு நாள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதா இப்போ டாஸ்க். கிளியரா? ஒவ்வொரு நாள்ல மினிமம் 3 சப்ஜெக்ட் நமக்கு இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளோ 7 8 சப்ஜெக்ட் வச்சிருப்பீங்க.
ஃபார் எக்ஸாம் இங்கே கவுண்ட் பண்ணுவோமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 6 11 இருக்கு. இப்போ 11 சப்ஜெக்ட் இருக்கு. இப்போ 11 சப்ஜெக்ட்ல இப்போ மினிமம் 3 சப்ஜெக்டை ஒரு நாள் நீங்க உட்கார வைக்கணும். மினிமம் நீங்க 4 5 உங்களுக்கு ஸ்டடி டைமை கொடுத்து நீங்க 3 மணி நேரம் மினிமம் 3 சப்ஜெக்ட் நீங்க நீங்க 4 வைக்கலாம், 5 வச்சு பேசாது உங்க ஸ்டடி அவர் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எல்லா சப்ஜெக்ட் வேணா உள்ள வச்சுக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு இந்த டோட்டல்ல இருக்கிற அந்த நீங்க அந்த 1 வீக்குக்கு ஷெட்யூல் பண்ணதை இந்த டோட்டல் 7 டேஸ்க்கும் நீங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், ஷெட்யூல் பண்ணணும். கிளியரா? அப்படி ஷெட்யூல் பண்ணும்போது நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு டேவை நாம ஃப்ரீயா வைப்போம். இது எதுக்காக அப்படின்னா, இட் மேபி டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக, ஓகேவா? ஆர் முதல்ல சொன்னது தெரியுமா, இட்ஸ் அ ஃப்ரீ டே அப்படின்னு, அந்த ஃப்ரீ டேக்காக. ஓகே, அப்ப நீங்க இந்த 6 நாள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க ரிவிஷன் ஒரு கம்ப்ளீட் ரிவிஷனுக்காக 1 டே வச்சுக்கலாம். அதே டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், இல்லை ஒரு திருப்பி பார்க்கலாம், இல்லைன்னா இந்த டெஸ்ட்ல ஏதாவது லேக்கனா இருந்தா ஏதாவது அதே நாம அந்த 7th டே திருப்பி பார்க்கறதுக்காக வச்சுக்கோம். கிளியரா? அப்போ 6 டேஸா பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த அந்த வீக்கான சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே இந்த 6 டேல நீங்க முடிக்க வேண்டியது இருக்கும். அது படிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ மார்னிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா மார்னிங் 2 ஹவர்ஸ் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, அடுத்த 2 ஹவர்ஸ் ஹிஸ்ட்ரி, அடுத்த 2 ஹவர்ஸ் ஜாகிரபி படிக்கிறீங்க, அடுத்த 2 ஹவர்ஸ் எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க, திரும்ப நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ் ஹிஸ்ட்ரி படிங்க, அடுத்த 2 ஹவர்ஸ் ஜாகிரபி படிங்க. தெரியுதா? ஸோ இட் வில் கோ ஆன் லைக் திஸ். இப்படிதான் படிக்கணும். இதை சொன்னா மினிமம் 3 சப்ஜெக்ட்ஸ் நீங்க எவ்வளவு வேணா சப்ஜெக்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம், பேஸ் ஆன் யுவர் கம்ஃபர்டபிலிட்டி. ஓகேவா? அப்படி போடும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி நல்லா வரும்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி ஓரளவு வரும்னா ஜாகிரபி, அடுத்து எக்கனாமிக்ஸ் ஓரளவு தான் வரும்னா அப்படி மாறி மாறி உங்களுக்கு வந்து ஈஸியான சப்ஜெக்ட் ஒன்று, அடுத்தது டஃப்பான சப்ஜெக்ட் ஒன்று, அப்படி மாற்றி 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 போட்டு போவோம். இல்லை சார் இங்கே எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னா அது பிரச்சனை கிடையாது, டசன்ட் மேட்டர். பட் உங்களுக்கு நம்மளுக்கு நான் சொல்லணும், மைண்ட் வந்து மாறி 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 திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸி அண்ட் டஃப் அப்படின்னா போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி மோட்ல வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா, அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு டே ஷெட்யூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு டேவே நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். 1 டே ஓவர், 2nd டே ஓவர், 3rd டே ஓவர். அப்ப அந்த டேக்கான டாஸ்க் நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வீக்கான டாஸ்க் சரியா முடியும். அந்த ஒரு வீக்ல அந்த கம்ப்ளீட் சரியா முடிச்சிட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வீக் என்ன பண்ணிட்டு வரலாம், முடிச்சிருப்பீங்க. அப்ப என்ன ஆகும், அப்ப 4 வாரம் சரியா முடிஞ்சிருக்கும். அப்ப 4 வாரம் டாஸ்க் சரியா முடிஞ்சதுன்னா இந்த 1 மந்த்துக்கான ஷெட்யூல் சரியா முடிஞ்சிருக்கும். 1 மந்த் சரியா முடிஞ்சா நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரி முடியும். அப்ப 2 மந்த் சரியா முடிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். கிளியரா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஷெட்யூல் போடும்போதே நீங்க இந்த இடத்துல 1 டே ஷெட்யூல் போட்டிருப்பீங்க இல்லையா, எதுக்காக இதுல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே போகும். அதாவது மிஸ் டாபிக், இப்போ நீங்க படிக்கிறீங்க, இதுல 2 டாபிக் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டாபிக்கை ஜஸ்ட் ரவுண்ட் இட் அப். இப்போ ஒரு டாபிக் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் ஆயிடுச்சுன்னு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? இல்ல இந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் ஆனா ஐ நீட் டு ரிவைஸ் ஒன்ஸ் அப்படின்னா அந்த டாபிக் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா அது ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாபிக். ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா நீங்க திரும்ப சொல்லி எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் திரும்ப இருக்க படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எதுக்காக சொல்றேன்னா, இந்த மிஸ் ஆன டாபிக்கையும் இங்க ரிவிஷன் பண்ண சப்ஜெக்டையும் தூக்கி எங்க வைப்போம்னா வி கேரி ஃபார்வர்ட் டு தி 7th டே. இந்த 7th டே கொண்டு வந்து வைப்பீங்க. கிளியரா? இந்த 7th டேல டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எழுதுவீங்க, ரிவிஷன் பண்ணுவீங்க, அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. இது போக ரிமைனிங் டைம் இருந்தது அப்படின்னா அதுல இந்த ஒரு நாள் ரிவிஷன் பண்ண வேண்டிய டாபிக்கையும் படிக்க வேண்டிய டாபிக்கையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்க ரிவிஷன் டாபிக் இங்க வந்திருக்கும். ஓகேவா? ஸோ மிஸ்டு டாபிக் இங்க வந்திருக்கும், இந்த 7th டே வந்திருக்கும். இல்ல என்னால இப்போவும் இங்க படிக்க முடியல, இங்கேயே மிஸ் ஆகி இங்கேயே ரிவிஷன் பண்ண முடியல அப்படின்னா திரும்ப என்ன பண்ண அங்கே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க 7th டேல ரவுண்ட் பண்ணிடுவீங்க. அப்படி இந்த ஈச் அண்ட் எவ்ரி வீக்ல வர 7th டே ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை எங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்கன்னா அதுதான் இந்த செகண்ட் ஷெட்யூல்ல இருக்கிற 1 மந்த் இருக்கு இல்லையா, அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னதான், இதுதான். இதெல்லாம் எங்க வரும், இந்த ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ஷெட்யூல்ல அந்த 1 மாசத்துக்கு அதுதான் வரும். ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ரிலாக்ஸ் டைம் எங்க இருக்கு, நமக்கு இந்த 1 மந்த்ல இருக்கு. இந்த 1 மந்த் என்ன பண்ணிருக்கோம்னா என்னென்ன டாபிக் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதையே நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுல இந்த 1 மந்த்ல 4 வீக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல 2 வீக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்னெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம் அதை படிக்கிறதுக்கும் another 2 வீக்ஸ் ஓகே இன்னொரு ரிவிஷன் ஷெட்யூல் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். கிளியரா? இந்த 2 வீக் எதை படிப்பீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க தெரியுமா, ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட்ஸை திரும்ப இதில் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ படிச்சு முடிக்காதது, ரிவிஷன் பண்ணாதது, அது எல்லாத்தையுமே என்ன மிஸ் டாபிக்லாம் இங்கே வச்சு இங்கே 2 வீக்ஸாக திரும்ப பண்ணியிருப்பீங்க. அடுத்த 2 வீக்ஸ்ல ஆல்ரெடி நல்லா படிச்சு தெரிஞ்ச டாபிக்கா இருந்தாலும் அதை அடுத்த 2 வீக்ல ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரிவிஷன் தான். அதாவது 2 மந்த்ல படிச்சு மொத்தத்தையும் என்ன பண்ண போறீங்க, 2 வீக்ல திருப்பி பார்க்க போறீங்க. கிளியரா? இப்போ
இந்த 1 வீக், இந்த 2 வீக் போட்டுருக்கோம், இந்த வீக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 2 வீக்ஸ் த்ரூ லாஸ்ட் இன்னொரு ரிவிஷன் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்க ரவுண்ட் பண்ணிட்டே வருவீங்க. ஸோ இது ஒருக்கா படிக்கணும், இது ஒருக்கா படிக்கணும், இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டே போறீங்களா, இம்பார்ட்டன்ஸ், நீட் டு ரிவைஸ் மார்க் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே திருப்பி என்ன பண்ணும் இந்த இடத்துல, ஓகேவா. ஸோ நீட் டு ரிவைஸ் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்லாம் தூக்கி இந்த 1 வீக்ல லாஸ்ட் வீக்ல உட்கார வைப்பீங்க, ஓகேவா. ஸோ இந்த லாஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் ரிவிஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ், இதுதான். ஸோ இன்னொரு வீக் இருக்கா சார், அந்த வீக்ல எதுவுமே கிடையாது, அதான் சொல்றேன். ஓகே, இப்படிதான் என்ன பண்ண போறோம் இந்த ஒரு வீக்ல. இந்த ஃபைனல் தட் மே பி தேர்ட் ரிவிஷனா இருக்கும். எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேவையான டாபிக் மட்டும் தேர்ட் ரிவிஷன் இன்னைக்கு போட்டுருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் 2 மந்த் நடக்குது, செகண்ட் ரிவிஷன் 1 மந்த் நடக்குது, தேர்ட் ரிவிஷன் 1 வீக்ல நடக்குது. முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நடக்குது. கிளியர்? இதுதான் நம்ம பிரின்சிபலா ஷெட்யூல். ஆக்சுவலா மெயின் ஷெட்யூல் இப்படிதான் இருக்கும், ஆனால் டாபிக்ஸ் மட்டும் மாறும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இந்த லாஸ்ட் 1 வீக் என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் வீக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீக். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக்ல நான் இங்க எழுதுறேன். ஓகே, இது சம்மரிஸ் எல்லாமே ஒரே ஸ்டைல இருக்க மாதிரி இருப்பாங்க. அப்போ நீங்க ஒரு பிக்சர் எடுக்கிற மாதிரி முடிச்சுட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக்ல ஓகே பண்ணிக்கலாம். இங்க சண்டே இருக்கு, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. நார்மலாக சண்டே எக்ஸாம் வரும், இதோட முடிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சண்டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், சண்டேவோட ஷெட்யூல் முடிஞ்சிருக்கும். ஸோ வி ஹேவ் 1 2 3 4 5 6 டேஸ் கையில் இருக்கு. 6 டேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, சண்டே நைட்டு தான், ஓகே, சண்டே நைட்டு தான் நீங்க மண்டே என்ன படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா சண்டே அடுத்த சண்டே வந்து எக்ஸாம் டே அப்படிங்கிறது இந்த சண்டே நைட் தான் நீங்க மண்டே அன்னைக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண போறீங்க. என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கிற இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் பார்த்துக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் எல்லா சப்ஜெக்டும் எவ்ரி சப்ஜெக்ட் எங்க இருக்கணும், உங்களோட ஷெட்யூல் இருக்கணும். எல்லா சப்ஜெக்டோட ஒரு டாபிக் மட்டும் இருக்கணும். அந்த டாபிக் நாட் மோர் தென் ½ an hour படிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ என்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா அதுல ½ an hour படிக்கிற மாதிரி ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கணும். ஜியாகிரபி எடுக்கிறீங்க அப்படின்னா ஜியாகிரபில ஒரே ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, அது ½ hour படிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா. இப்போ கண்டக்ஸ் எடுக்கிறீங்கன்னா கண்டக்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ½ an hour மட்டும் ஷெட்யூலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கி அந்த இதெல்லாம் பேப்பர்லாம் வச்சுட்டு என்ன டாபிக் படிக்கணும் லைனா அடுக்கி வச்சுக்கோங்க, புக்கு சீக்வன்ஸை. தென் ஸ்லீப்போம். அப்படி வச்சுட்டு தான் நம்ம தூங்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுமே ஸ்டார்ட் வித் ஷெட்யூல். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணணும் இது வச்சுக்க போறாங்க வச்சு ஸ்டார்டிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ½ an hour, எவ்ரி 30 minutes நைட்டே வரும் சப்ஜெக்ட் மாறிட்டே வந்துட்டு இருக்கும். அதே சப்போஸ் 2 hours சொன்னீங்க, இப்போ ½ an hour சொல்றீங்க கேட்குறீங்களா, நம்ம மைண்டோடைய திங்கிங் கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணணும். ஏன்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு கொஸ்டின் இருக்கு, அடுத்த நெக்ஸ்ட் மினிட் நம்ம வேற சப்ஜெக்ட் படிக்க முடியுது. அப்போ மைண்ட் வந்து நிறைய மாறி மாறி திங்க் பண்ணணும். இப்போ நீங்க ½ an hour படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ½ an hour இல்லை 15 minutes படிக்க சொல்லுவேன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து 15 minutes தான் படிக்கணும். அடுத்த சப்ஜெக்டை மாற்றிடணும். ஓகேவா. அப்படி ஃபுல் செட்டு ஒரு தடவை போங்க, அப்புறம் செகண்ட் செட்டு இன்னொரு ரவுண்ட், அப்புறம் 2 ரவுண்டு. அப்போ ½ an hour இருந்தாலும் ஒரு டேக் 2 time அந்த புக் எடுக்க வேண்டியது இருக்கு அந்த டாபிக்காக. அப்பதான் உங்க மைண்ட் என்ன பண்ணுன்னா, ஒரே டைம்ல நிறைய சப்ஜெக்ட் படிச்சு அதாவது ஷிஃப்டிங் பிட்வீன் த டாபிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஒரு டாபிக் ஈஸியா ஷிஃப்ட் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இருந்தா எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான அப்ரோச். கொஸ்டினை பார்த்ததும் நம்ம அடுத்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். உடனே டக்குனு சப்ஜெக்டுக்கான ஆன்சர் போயிட்டே இருக்கும். ஆன்சரை நம்ம அந்த வித்தின் த டைம் பீரியட் ஆன்சர் முடிச்சிட முடியும். கிளியரா. அதே மாதிரி தான் அப்போ டியூஸ்டேக்கான டாப்பிக்கை அன்னைக்கு நைட்டு பண்ணணும். வெனஸ்டேக்கான டாப்பிக்கை டியூஸ்டே நைட்டு தான் நீங்க ஷெட்யூல் போட்டு எடுத்து வைக்கணும். ஏன் சார் இப்படி பண்றீங்க, மொத்தம் போட்டு வைக்கலாமா, அதை மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்ல we are not going to study anything, எதுவுமே நான் படிக்க போறது கிடையாது. இந்த லாஸ்ட் வீக்ல என்ன பண்ண போறோம்னா we are going to build only the confidence and mind setting to the examination. அது மட்டும் தான் பண்ண போறோம். ஓகேவா. ஏன்னா இந்த 1 yearல ஓகேவா, இந்த ஹோல் ப்ராசஸ்ல பண்ணாத விஷயத்த நான் இந்த 1 வீக்ல நான் பண்ண போறது கிடையாது. கிளியரா. அப்போ இந்த 1 வீக் நீ படிக்கலனாலும் உங்களுக்கு அதே விஷயம் தான் எக்ஸாம் எழுத போகுது. ஆனா நம்ம என்ன பண்றது, 1 வீக் படிச்சதை கரெக்டா மைண்டுக்குள்ள ப்ராப்பரா உட்கார வைக்கிற அந்த சைக்காலஜிக்கல் ஒர்க்கை நாம ஒரு 1 வீக். இன்னொன்னு என்ன, கான்ஃபிடன்ஸ் எப்படி பூஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ½ an hour தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இது போல ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்கும், 5 hours முடிஞ்சு போயிடும். we have 24 hours. அப்போ நார்மலா நீங்க 8 hours தூங்குனீங்கனாலும் கையில நம்மளுக்கு இன்னும் 8 hours தூங்குனீங்க, 5 hours முடிச்சிருக்கு, ஸ்டில் யூ ஹேவ் 12 hours. ஓகே, கிட்ட 11 to 12 hours கையில இருக்கு. அப்போ 11 hours என்ன பண்றது உங்களுக்கு, அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா யூ கோ ஃபார் ஃபர்தர் ஸ்டடி. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா
பியாண்ட் த ஷெட்யூல் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்ப ஆஸ் பர் ஷெட்யூல் முடிச்சுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்க, அது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சாலும் மேக் ஷூர் தட் யூ ஆர் நாட் டேக்கிங் எ புக் நாட் மோர் தென் 15 மினிட்ஸ் ஆர் ஹாஃப் அன் அவர். ஓகே, நீங்க ஹாஃப் அன் அவர் வச்சுக்கோங்க. பட் மை அட்வைஸ் இஸ் நாட் மோர் தென் 15 மினிட்ஸ் இந்த பிளான். 15 மினிட்ஸ் அப்படியே புக் புத்தி கழிச்சு அடுத்த புக் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரே ஒரு நாள் நிறைய புக் படிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். அதை விட்டுட்டு நான் நிறைய படிக்கணும் ஷெடியூலை போட்டுட்டு சப்போஸ் படிக்க முடியாம லேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டே கேரி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டே ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் இருக்குல்ல, அப்போ அதுவும் கொலாப்ஸ் ஆகும். அந்த மாதிரி லாஸ்ட் வீக்ல கொலாப்ஸ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா ஆல்ரெடி 3 ரிவிஷன் பண்ணியிருப்போம். ஆஸ் ஷெடியூல் ஃபர்ஸ்ட் செகண்ட் 3 ரிவிஷன் பண்ணியிருப்போம். இப்போ 4வது ரிவிஷன் சரியா பண்ண முடியல, ஒரு ஃபீல் தான் இருக்குன்னு போக 3 ரிவிஷன் ஸ்ட்ராங்கா பண்ணியிருப்போம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்துல இருக்காது. அதனால 3 ரிவிஷன் பண்ணி ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் போதும். இப்போ இடையில நம்ம கிரியேட் பண்றது ஒரு சைக்காலஜிக்கல் செட்டப், மைண்ட் செட் எக்ஸாமினேஷன், அதை மட்டும் நம்ம சரியா பண்ணலாம். கிளியரா? அதனால எவ்ரி 15 மினிட்ஸ் மட்டும் படிங்க, சப்ஜெக்டை மாத்திட்டே இருங்க. அப்படி படிக்க நிறைய படிச்சுக்கோ, ஒரு ஃபீல் பண்ணதான் வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்னும் நிறைய பில்ட் ஆகும். அப்போ நீங்க 4th ரிவிஷன் பியாண்ட் த ஷெட்யூல் நிறைய பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கிளியரா? அப்போ சாட்டர்டே என்ன சார் பண்ணலாம்? நார்மலா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 36 ஹவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டே என்ன பண்ணக்கூடாது, அதாவது எக்ஸாமுக்கு 36 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எதுவும் படிச்சிருக்க மாட்டோம், ஃப்ரீயா விட்டு வேற சப்ஜெக்ட் படிச்சிருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸாம் முன்னாடி 36 ஹவர் படிக்க மாட்டோம். அப்போ சாட்டர்டே வில் பி ஃப்ரீ டேவா உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி நாள் இருக்கும். இல்லை சார் ஷெடியூல் பண்ணணும், ஒரு ஹாஃப் டே ஷெடியூல் கொடுங்க. ஸோ தட் டே மேக் இட் யுவர் செல்ஃப் ஃப்ரீ ஃபார் கெட்டிங் ஹால் டிக்கெட், பிரிண்ட் அவுட் அண்ட் பென் வாங்குறது, கோயிலுக்கு போறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது, விஷ் வாங்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டே யாரோட ஃபோன்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். கீப் யுவர் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் கோ டு தி எக்ஸாம் அண்ட் கம் பேக். அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாம் ஃபோன்ல பேசுங்க. மார்னிங் தயவுசெய்து யாரோட இது பேசிட்டு இருக்க வேண்டாம். பிகாஸ் தட் இஸ் செட்டிங் யுவர் செல்ஃப். அம்மா அப்போட எல்லாத்தோட ஈவினிங்கே பேசி முடிச்சுடுங்க. கிளியரா? திஸ் இஸ் த வே ஹவு த ஷெட்யூல் ஷுட் கோ ஆன் ஃபார் அ பிளேஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் 100 டேஸ். கிளியர்? நெக்ஸ்ட், இப்போ 7 டேஸ் ரிவிஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்காகனா மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு. அது எப்படி பிரிக்கலாம்னா 2 மந்த் 2 வீக் அப்படின்னு பிரிக்கலாம். இல்லைன்னா 6 வீக்ஸ் 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இல்லைன்னா 8 வீக்ஸ் 2 வீக்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். கிளியரா? இது இப்படி கூட ஷெடியூல் பண்ணிட்டு போகலாம். கிளியர்? இப்போ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 மந்த் 2 வீக்கு 2 வீக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். செகண்ட் ஷெடியூல் வந்து 1 வீக் 1 வீக்னு கொடுத்துருக்கேன். கிளியரா? என்ன சப்ஜெக்ட்ல திரும்ப அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்டா எழுதுறீங்க. அந்த சப்ஜெக்ட் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இந்த மிடில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்து லிஸ்ட் அவுட் பண்றீங்க. அந்த புக்ல லிஸ்ட் அவுட் இந்த 2 மந்த் இருக்குல்ல, அப்ப என்ன பண்ணும், 2 மந்த்துக்கு டோட்டலா என்ன பண்ணும், இந்த ஷெடியூல உள்ள ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா உள்ள ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போ 2 மந்த் இருக்குல்ல, அப்போ 1 மந்த் 1 மந்த், பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு பிரிப்பீங்க. பிரிச்சுட்டு அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட் உட்கார வைப்பீங்க. அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து மறுபடியும் இப்போ வீக்காக பிரிக்கணும். வீக்காக பிரிக்கிற திரும்பவும் ஸோ 7 டேஸாக நம்ம பிரிக்கணும். அதே தான் 3 சப்ஜெக்ட்ஸ் இன் அ டே. இது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரைட்டிங் பார்ட் எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். பட் இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இங்கே 2 ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 1.5 ஹவர்ஸ் நீங்க ப்ரிப்பரேஷன் அண்ட் 1/2 ஹவர் ஃபார் ரைட்டிங் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அவங்க 3 சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்டும் 1.5 மணி நேரம் படிப்பீங்க. அடுத்து 1/2 ஹவர்ல அந்த 1.5 ஹவர் படிச்சதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, கொஸ்டின் எழுதி பார்ப்பீங்க. வெரி வெரி இன்டெகிரல் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன். கிளியரா? இதே மாதிரி தான் போகும். அதே மாதிரி செகண்ட் ஷெடியூல ஃபர்ஸ்ட் வீக் போடுவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்கெல்லாம் என்னெல்லாம் லேக்னாஸ் இருக்கும் இந்த 7 டேஸ் அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல உட்கார வைப்பீங்க. லாஸ்ட் வீக்ல நான் சொன்ன மாதிரி தான் டெய்லி ஷெடியூல் 1 2 3 டெய்லி ஷெடியூல் மட்டும் தான் நம்ம போடுவோம். சண்டே மண்டேன்னு டெய்லி ஷெடியூல் மட்டும் தான் நம்ம போட்டுருப்போம். திஸ் இஸ் மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன். கிளியரா? இப்போ ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இதெல்லாம் கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தான். இந்த இடத்துல நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ். அது நார்மலா அந்த லாஸ்ட் 1 மந்த் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஒரு முக்கியமான காம்பனன்ட் நீங்க ஆட் பண்ணிக்கணும். என்ன சார் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது கொஸ்டின் பேப்பர் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா இப்போ டெஸ்ட் இருக்கு. ஓகே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் எக்ஸாமினேஷன் டைம், ஜிஎஸோட எக்ஸாமினேஷன் டைம் மார்னிங் 10 to 12. ஓகேவா? இப்போ சிஎஸ்ஆரோட எக்ஸாமினேஷன் டைம் வந்து ஆஃப்டர்நூன் 2 to 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி 2:30 4:30 2 to 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா மார்னிங் இந்த 10 to 12 டைம்ல நீங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும்தான் நீங்க ஜிஎஸ்ல பார்க்கணும். அதே மாதிரி
2 to 4 டைம்ல கண்டிப்பா சிசேட் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதாவது லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு இதை உங்க ஷெட்யூல்ல ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே படிச்சுட்டே இருக்கோம்னா இன்புட் மட்டும் உள்ள போயிட்டே இருக்கும். வெளியே எடுத்து பழகியே இருக்கணும். அது நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க, அது வேற மேட்டர். ஆனா இந்த நீங்க அப்ப படிச்சுக்கிற சப்ஜெக்ட்ல இல்ல அன்னைக்கு ஃபுல்லா படிச்ச சப்ஜெக்ட்ல ஒரு அந்த இடத்துல கொஸ்டின் இருக்கும். மேபி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டெஸ்ட் கொஸ்டின் பேங்க்ஸா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க சித்த எது வேணா இருக்கலாம். அந்த டைம்ல கொஸ்டினை ரீட் பண்ணி அதுல இருந்து ஆன்சர் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 10 to 12 உங்க மைண்ட் என்ன செட் ஆயிடணும், ஒரு 3 வீக்ஸ் கண்டினியூஸா பண்ணீங்கன்னா 4th வீக்ல இருந்து உங்க மைண்ட் செட் ஆகும். ஓகே, அடுத்து 10 மணி ஆயிடுச்சா கொஸ்டின் பேப்பர் எடுப்பான், இப்போ நம்ம கொஸ்டின் கேட்டாலும் பதில் சொல்லணும் பார் அப்படிங்கிற மாதிரி அதுவே ரெடியா இருந்துட்டு இருக்கும். அப்படி மைண்ட் செட்டை பழகிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது எக்ஸாக்டா 10 o'clock மைண்ட் வில் பி கெட் ரெடி டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ். அது பழகி இருக்கும். அப்படி இல்லை 10 to 12 தூங்குறேன், மதியானம் 2 to 4 தூங்குறேன், அந்த மாதிரி டைம்ல லாஸ்ட் 1 month தயவு செஞ்சு டே டைம்ல தூங்காதீங்க. இட்ஸ் அ வெரி வெரி worst thing. அது தூங்கவே கூடாது. அதுக்கு பதிலாக 10 to 12 preliminary ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பரும் 2 to 4 சிஎஸ்ஏ கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட் செட் பர்ஃபெக்டா இருக்கும். ஓகே, உங்க மைண்ட் செட் அப்படியே ட்ரெண்ட் அப்படியே செட் ஆயிருக்கும். 10 மணி படிப்போம், 10 மணி கொஸ்டின் கேட்போம், பதில் சொல்லணும் அப்படின்னா we are making our mindset towards the examination அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான மெத்தடாலஜி. இல்லையா? அடுத்து இப்போ நான் ஒரு மாடல் ஷெட்யூல் காமிக்கிறேன். இந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நாங்க எதுக்கு யாருக்காக போட்டிருந்தோம்னா, இப்போ ரீசெண்டா இப்போ எக்ஸாம் மாத்துறாங்க இல்லையா, October 4th பிலிம்ஸ், அடுத்தது வந்து January 8 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு மாத்தினாங்க இல்லையா, அதுக்காக இப்போ ஒரு மாடல் ஷெட்யூல் நான் என்ன பண்ணேன், நான் கிரியேட் பண்ணி அதெல்லாம் அப்லோட் பண்ணோம். அதுல யூடியூப் வீடியோ எல்லாம் நாங்கள் போட்டிருந்தோம், அன்னைக்கே போட்டிருந்தோம். June 3 அனௌன்ஸ் பண்ணாங்க, அன்னைக்கு நைட் எல்லாம் பண்ணிருந்தோம். எதுக்காக அப்படி பண்ணிருந்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு. October 4th வரை போயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால பிலிம்ஸ் படிக்கும், மெயின்ஸ் படிக்கும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதை ஓவர் கம் பண்றதுக்காக நாங்கள் ஒரு மாடல் ஷெட்யூல் போட்டு, ஸோ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வர மாதிரி ஷெட்யூல் 1, 2, 3 அக்காமடேட் பண்ணி ஷெட்யூல் போட்டு கொடுத்தோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு மாடல் ஷெட்யூல், அது எல்லாம் சப்ஜெக்ட் போட்டிருப்போம். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, அதை நீங்க அதெல்லாம் போன வருஷம் வந்து நீங்க யார் வேணா எதை வேணா மாத்திக்கலாம். ஸோ பேஸ்ட் ஒரு கன்வீனியன்ஸ் சேஞ்ச் யுவர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் டைமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஏன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும், ஒரு ஹோல்டு இருக்கும், அதில் நம்ம ஆல்டர் பண்ணி யூஸ் பண்றதுங்கிறது இது ஈஸி, புதுசாக கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். இப்போ நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இதுதான் அந்த ஷெட்யூல். ஓகே, ஸோ ரிவைசல் ப்ரிப்பரேஷன் ஷெட்யூல் ஃபார் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு 7th June இருந்து நாங்கள் ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். கிளியரா? இந்த ஷெட்யூல்ல ஓகே, இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போறோம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். நாங்கள் எப்படி பிரிச்சிருந்தோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸ் மெயின்ஸ் காம்படிஷனுக்கான சப்ஜெக்ட், அதே மாதிரி மெயின்ஸுக்கான பிலிம்ஸுக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு பிரிச்சிருந்தோம். இப்போ மெயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து GS 1, 2, 3, 4 அப்படின்னு ஜிஎஸ் கம் மெயின்ஸ் சேர்ந்து வர மாதிரி சப்ஜெக்டும், இந்த இடத்துல ஃபுல்லாக பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய வரக்கூடிய சப்ஜெக்ட் சேர்த்து பிரிச்சிருந்தோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற காமெண்ட் எல்லாம் வந்து பிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு மட்டும் வரக்கூடிய சப்ஜெக்டா இருக்கும். அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன், 50% அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே 2 பார்ட்டாக பிரிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி 2 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். அதில் 2 பார்ட் இங்கே கவர் ஆகும். அது மாதிரி கவர்னன்ஸை 50% எடுத்துக்கிட்டு, அதாவது கவர்னன்ஸ்ல ஒரு பார்ட் வந்து இன்னொரு ஷெட்யூல் வரும், 50% இன்னொரு செகண்ட் ஷெட்யூல் வரும். ஓகே, அதாவது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா புரியுற மாதிரி இருக்கணும்னா நான் சொல்றேன். இப்போ கவர்னன்ஸ் இருக்குன்னா கவர்னன்ஸை 2 பார்ட்டாக பிரிச்சோம். ஃபர்ஸ்ட் 1, ஃபர்ஸ்ட் 2. இதுல இந்த 1 அப்படிங்கிற ஷெட்யூல் 1ல வந்தது, இந்த 2 அப்படிங்கிற ஷெட்யூல் 2ல போயிடும். ஓகே, அந்த 1 தான் இங்க இருக்கு. அதை நாங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். ஓகேவா, 1, 2, 3 அப்படின்னு பிரிச்சுட்டு அதே ஷெட்யூல்ல நாங்கள் உட்கார வச்சிருந்தோம். கிளியரா? அதே மாதிரி ஷெட்யூல் 2ல பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் காம்பனன்ட் ஆஃப் கவர்னன்ஸ் வரும், அதை நாங்கள் ஃபர்தர் காம்பனண்ட்டாக பிரிச்சு அதில் உட்கார வச்சிருந்தோம். அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் மாடர்ன் இந்தியாவை 3 பார்ட்டாக பிரிச்சிருந்தோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பவுண்டாக பிரிச்சுட்டு அதை நாங்கள் ஷெட்யூலில் போட்டிருந்தோம். நீங்கள் இப்போ ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் இங்கே போட்டிருக்க ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து 2 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 1 hour 30 minutes படிக்கணும், 30 minutes ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு. அதில் ஃபர்ஸ்ட் வீக் ஓகே, ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீக் நம்பர் 1ல GS 1, GS 2. GS 1ல ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டும் கவர்னன்ஸ் படிக்கணும். பட் 4 hours தான் கொடுத்துருக்கோம். இந்த 4 hours 2 hours ஹிஸ்ட்ரி வேர்ல்டு படிப்பாங்க, 2 hours கவர்னன்ஸ் படிப்பாங்க.
இதுல 1.5 மணி நேரம் படிக்கிறது, half an hour எழுதுறது, 1.5 படிக்கிறது, half an hour எழுதுறது. இது 4 ஹவர்ஸ்க்கான ஜிஎஸ் மெயின்ஸ். அடுத்தது ஆப்ஷனல்ல படிக்க சொல்லியிருந்தோம். ஆப்ஷனல்ல இப்போ ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா அதுவும் 4 ஹவர்ஸ் கொடுத்துருந்தோம். அதுல பேப்பர் 1, பேப்பர் 2 வாட் எவர் மேபி, அது அவங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி. இப்போ ஜியோகிராஃபி நாங்கள் தனியாகவே ஷெட்யூல் கொடுத்துருந்தோம். பேப்பர் 1 படிங்கன்னு சொல்லி அதில் பேப்பர் 1ல மாடல்ஸ் அண்ட் தியரிஸ் 2 யூனிட் போட்டு 2 வாரமா பிரிச்சு நான் ஷெட்யூல் கொடுத்தேன். கிளியரா? ஸோ இந்த மாதிரி போகலாம். அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் பிலிம்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் 12 ஹவர்ஸ்க்கான ஷெட்யூல் கொடுத்தோம். 4 ஹவர்ஸ் ஃபார் ஜிஎஸ் மெயின்ஸுக்கு, 4 ஹவர்ஸ் ஃபார் ஆப்ஷனல் அண்ட் 4 ஹவர்ஸ் ஃபார் பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு. அப்போ பிலிம்ஸுக்கான காம்பனண்ட்ல நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்க சொல்லியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஜிஎஸ்ல படிக்கும்போது நமக்கு என்ன கவர் ஆகுது, பிலிம்ஸ்க்கான கண்டென்ட்டும் கவர் ஆகிட்டு வரதுனால நாங்கள் இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்க சொல்லியிருந்தோம். அப்போ ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ்க்கான ஷெட்யூல் போட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்னு கிளியர் பிரிச்சிருந்தோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு 2 பார்ட் இருக்கு அப்படின்னா அந்த என்டையர் ஷெட்யூல்ல ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டு பாருங்க, ஃபர்ஸ்ட் வீக்கும் தேர்ட் வீக்கும் நாங்கள் போட்டிருக்கோம். கவர்னன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவர்னன்ஸ் நான் இங்க என்ன சொல்லியிருப்போம், கவர்னன்ஸ் 3 காம்பனண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தோம். அந்த 3 காம்பனண்ட் அப்படிங்கிறத இங்க ஃபர்ஸ்ட் வீக்ல கவர்னன்ஸ் வந்திருக்கு, தேர்ட் வீக்லயும் கவர்னன்ஸ் வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது கவர்னன்ஸ் 9th வீக்ல கவர்னன்ஸ் வந்திருக்கு. தெரியுதா? இந்த 3 வாரத்துக்கு கவர்னன்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் 3ஆ பிரிச்சு நாங்கள் உள்ள ஆட் பண்ணிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். ஓகேவா? இப்போ செகண்ட் ஷெட்யூல் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, செகண்ட் ஷெட்யூல் வந்து பிலிமினரிக்காக மட்டும் இந்த ஷெட்யூல். கிளியரா? அது வந்து பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுமே கவர் ஆகி வர மாதிரியான ஷெட்யூல். ஓகே, ஆகஸ்ட் 15th வரைக்கும் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கோமா? இந்த ஷெட்யூல் 7th இருந்து ஆரம்பிக்குது. ஓகேவா? ஆகஸ்ட் 15th வரைக்கும் இந்த ஷெட்யூல் போகும். ஆகஸ்ட் 15th அப்புறமா இந்த லாஸ்ட் இருக்கிற அந்த 1.5 month கிட்டத்தட்ட 70 டேஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணோம், ஒன்லி ஃபார் பிலிம்ஸுக்கு மட்டும் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவோம். இது வந்து ஒன்லி ஃபார் பிலிம்ஸ்க்கான ஷெட்யூல். அது வீக் நம்பர் 11, 12, 13, 14, 15 அப்படின்னு போகுது. கிட்டத்தட்ட அதுல ஒரு 5 வாரம் ஸோ பிலிம்ஸுக்கு மட்டும் கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிலிம்ஸ் நிறைய படிச்சிருப்பாங்க, அதனால 5 weeks மட்டும் போகுது அப்படின்னா ஷெட்யூல் பண்ணும். அதில் பார்த்தீங்கன்னா 2 hour என்ஜின் இந்தியா, 2 hour எக்கானமி, 2 hour ஜியோகிராஃபி. தெரியுதா? அப்புறம் 1 or 2 hours வந்து சீட் வந்து பேஸ் ஆன் தட். இப்போ சீசன் நீங்க டஃப்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 hours வேணும், இல்லை டஃப் இல்லைன்னா 1 hour ப்ராக்டிஸ் பண்ணா போதும். ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ் 2 hours. அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுத்தது 10 hour ஷெட்யூல் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களுடைய திறமை பொறுத்து. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மிடில் இந்தியா, பாலிட்டி, என்வாயன்மெண்ட், மாண்ட் இந்தியா, எக்கானமி, ஜியோகிராஃபி. தெரியுதா? ஒவ்வொரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த 3 சப்ஜெக்டை அந்த வாரத்துக்குள்ள அவங்க அதையும் முடிக்கணும். மாறி மாறி படிக்கணும். 2 hours நாம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது வச்சிருந்தோம். ஓகேவா? கிளியர்? அதுக்கு அடுத்தது இங்க மிஸ் பண்ணி கொடுத்துருக்கோமா, 16th வீக் மிஸ்டு டாபிக் ஷெட்யூல். ஓகேவா? அப்போ இந்த 6th வீக் இந்த வீக்ல என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்களோ, ஓகேவா, அந்த சண்டே அன்னைக்கு என்னெல்லாம் டாபிக் மிஸ் ஆயிருக்கும் அதெல்லாம் இதுக்கு கேரி பண்ணுவாங்க. கேரி டு தி 16th வீக் கேரி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது 17th வீக்ல டெய்லி ஷெட்யூல் சொன்னோம் இல்லையா, சண்டே, மண்டே, டியூஸ்டேன்னு அந்த டெய்லி ஷெட்யூல நீங்க கேரி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் 30 minutes. ஓகேவா? ஸோ மினிமம் 30 minutes மட்டும்தான் அந்த சப்ஜெக்ட் படிக்கணும். இது எல்லா சப்ஜெக்ட்டையும் மினிமம் 30 minutes படிக்கணும். ஓகே, அதான் 2 பாடம் 50 minutes 2 டைம் படிப்பாங்க. அடுத்தது எக்ஸாம் முன்னாடி நாள் நோ ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். கிளியரா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷெட்யூல். தேர்ட் ஷெட்யூல் பில்வேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8th ஆரம்பிக்குது, 8th October ஆரம்பிக்குது. அதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு ஜிஎஸ் பேப்பர் நாங்கள் 4 காம்பனண்டா பிரிச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்க GS1, திரும்ப GS1 பார்த்தீங்கன்னா 4 இடத்துல GS1 இருக்கும். ஓகே, GS1 4 இடத்துல உங்களுக்கு கிளியரா? அப்போ இந்த மாதிரி என்ன பண்ண 4 இடத்துல சப்ஜெக்ட் உட்கார வைக்கும் போது உங்களுக்கு இந்த ஜிஎஸ் சப்ஜெக்ட் நான் மார்க் பண்ணல. ஏன் மார்க் பண்ணல அப்படின்னா பேஸ் ஆன் தி கேண்டிடேட்டுடைய தேவை பொறுத்து. அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து என்ன கேண்டிடேட் என்ன சப்ஜெக்ட் வைக்கணுமோ அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி GS4 இங்க வச்சிருக்கேன், GS2 இங்க வச்சிருக்கேன், அவங்க என்ன சப்ஜெக்ட் அங்கே வேணுமோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு சப்ஜெக்ட் மாத்திக்கிறேன், GS1 and 2 படிக்கிறேன், தாராளமாக GS1 and 2 படிச்சு எவ்ரிதிங் பேஸ் ஆன் தி கன்வீனியன்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் 4 hours GS நீங்க படிக்கணும். அதில் 2 பேப்பர் நீங்க கவர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஆப்ஷனலுக்கு 4 hours படிக்கணும். இல்லையா? அதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் படிச்சிருப்போம் இல்லையா, அதை விட்டு அந்த ஷெட்யூல் 1ல படிச்சது போக ஷெட்யூல் 2ல ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. ஷெட்யூல் 3ல ரிமைனிங் காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் போட்டு இதெல்லாம் லாஸ்ட் டிவிஷன்ல போகும். அதுக்கப்புறம் எவ்ரி வீக் ஒரு எஸ்ஏ வரும், 4 hours கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 to 13 hours ஷெட்யூல் ஆஃப்டர் த பிலிம்ஸ் நாங்கள் ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவோம். கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வீக் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ரிசர்வ் வீக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12th வீக் ரிசர்வ் வீக்காக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நான் இங்கே போட்டிருப்போம். இந்த 8th வீக் முடிஞ்சிருக்கு. அப்பவுமே அது மாதிரி எல்லா சிலபஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ லெஃப்ட் அவுட் டாபிக் ஃபார் 9th வீக், லெஃப்ட் அவுட் டாபிக் ஃபார் 10th வீக்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த ஒவ்வொரு வீக்ல மிஸ் ஆன டாபிக் எங்கே கேரி பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 9th வீக் கேரி பண்ணுவாங்க. இந்த 9th வீக்ல திரும்ப மிஸ் ஆயிருக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னா அதை 10th வீக் கேரி பண்ணுவாங்க.
கிளியரா? இதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் வீக் 11th வீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கோ, அந்த எக்ஸாமுக்கு எது செலக்டட் டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் ஒரு தடவை எழுதி பார்க்கறது, ரிவிஷன் பண்றதெல்லாம் அந்த லாஸ்ட் டைம்ல பண்ணுவாங்க. ஓகே. என்னதான் பண்ணாலும் ஈச் அண்ட் எவ்ரி டே அந்த 2 ஹவர்ஸ் அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 1/2 அன் ஹவர் ரைட்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துட்டே தான் இருக்கும். நான் எழுதி முடிச்சுட்டேன், இதெல்லாம் சும்மா ஒரு தடவை பார்த்த போதும் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் முன்னத்த நாள் வரைக்கும் கண்டிப்பா ரைட்டிங் பிராக்டிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நடந்துட்டே தான் இருக்கும். ஸ்டாப் ஆகவே ஆகாது. அந்த மெயின்ஸ்ல எழுதுறது தான் முக்கியம். கேப் விட்டா ஸ்பீடு குறைஞ்சிரும். இல்லையா? இது ரிசர்வ் வீக். சப்போஸ் இந்த ஷெட்யூல்ல ஏதாவது உங்களுக்கு கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த ரிசர்வ் வீக்ல இருக்கிற 7 டேஸை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கப்புறம் 1 டே பிஃபோர் த ஷெட்யூல் அதுல நீங்க ஈச் அண்ட் எவ்ரி டே என்ன பண்ணணும்? ஒரு பேப்பரை நீங்க டெய்லியும் படிக்கணும். இந்த 1 ஹவர் ஏன் சார் 1 ஹவர் கொடுத்துருக்கீங்க? 15 மினிட்ஸ் தானே சொல்லியிருப்பீங்க. இந்த 1 ஹவர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர் படிக்கும்போது அதுல நீங்க 45 மினிட்ஸ் படிச்சிருப்பீங்க. 15 மினிட்ஸ் எழுதுவீங்க. கிளியரா? ஏன்னா எழுதணும்ல. அதனால ஒரு ரிவிஷன் பண்ணணும், திருப்பி அதெல்லாம் 1 ஹவர். கிளியரா? இந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு நாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். இதுக்கான யூடியூப் வீடியோவும் போட்டு நாங்க சப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதை யூடியூப் பார்த்து நிறைய பேர் இது ஆக்சுவலி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாடிஃபை பண்ணி கரெக்ஷனுக்கு அனுப்பிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை மாடிஃபை பண்ணியிருக்கேன், எங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லிட்டு மாடிஃபை பண்ணி கரெக்ஷன் பண்ணவங்களும் இருக்காங்க. அதை நாங்களும் சரி பண்ணியும் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது மெயின்ஸ் சிவில்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் இஸ் இன்எவிட்டபிள். அப்படி பிளான் பண்ணி பண்ணா மட்டும் தான் முடியும். ஏன்னா நிறைய படிக்கிறோம், நிறைய டைம் இருக்கு, என்ன பண்றோம்னு தெரியாது. டைம் ஃபிளைஸ் ஆஃப். கண்ணுக்கு பண்ண தெரியாம டைம் போய்கிட்டே இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப ஷெட்யூல் போட்டோம்னா இதை நம்ம படிச்சிருக்கோம், இதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது கிளியர் கட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங், வேர் யூ ஆர் டு கோ அப்படிங்கிறது கிளியர் கட்டா தெரியும். அப்பதான் நம்ம சரியா போக முடியும். கிளியரா? ரைட். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. இதை க்ளோஸ் பண்ணிட்டு and go back to the presentation again. ஓகே. திரும்ப நான் சொல்றேன். இது மை லாஸ்ட் திங் என்னன்னா, என்னதான் ஷெட்யூல் ப்ராப்பரா போட்டிருந்தாலும், இப்போ ஷெட்யூல் நான் போட்டு கொடுத்தாலே அந்த ஷெட்யூல் நீங்க ஃபாலோ பண்ணதா இருந்தாலும் வெரி இம்பார்ட்டன்ட் யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் செல்ஃப். அப்படின்னா சொன்னது அதே தான். நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ ஷெட்யூல் நாங்க போட்டு கொடுத்துட்டோம், we are giving a schedule. பட் நாங்க என்னதான் பிடிச்சிருந்தாலும் நீங்க மேல வரலன்னா நாங்க பிடிச்சி தூக்கி வைக்க முடியாதுல்ல. ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் கம் அப். அப்படின்னா ஷெட்யூல் போட்டு கொடுத்து அதை ஃபாலோ பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கான சக்சஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். புரியுதா? அப்போ there are many people to help you, many to assist you, but your sincerity and your commitment இந்த ரெண்டு மட்டும் தான் உங்களுடைய சக்சஸை டீல் பண்ணி கொடுக்கும். கிளியர்? அண்ட் இன்னொரு இந்த லாஸ்ட் என்ன சொல்ல வர அப்படின்னா, நீங்க என்ன வேணா நீங்க உங்க ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம், இல்லை எங்க ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம், வாட் எவர் மேபி. அந்த ஷெட்யூல் எல்லாமே இஸ் அப் டு யூ. அதாவது உங்களுக்கு சூட்டா ஷெட்யூல்னா மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். இல்லை ரவி சார் போட்டு கொடுத்துட்டாரு, இல்லை அந்த ஷெட்யூல் கொடுத்தீங்க, இந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆகலாம் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அது அப்படி கிடையவே கிடையாது. அது அந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஃபிட் ஆனா மட்டும்தான். ஸோ தேர் இஸ் நோ ப்ளூ பிரிண்ட். ஓகேவா? சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ப்ளூ பிரிண்ட் கிடையாது. ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் யூபிஎஸ்சி கொடுத்த சிவில் சர்வீஸ் சிலபஸும் அவங்க கொடுத்துருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான். மற்றபடி எதுவுமே இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. அதனால மேக் ஷூர் தட் நீங்க உங்களுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. அது உங்களுக்காக மட்டும் தான் சூட் ஆகும். ஸோ ஃபைண்ட் யுவர் பெஸ்ட் ஷெட்யூல் ஃபார் யூ. ஓகே. நீங்க நிறைய ஷெட்யூல் நீங்க எடுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும். அதை should not decide. இப்போ நான் கொடுத்த ஷெட்யூலே நான் போடக்கூடிய என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ மாடல் ஷெட்யூல், யூ கேன் சேஞ்ச் பேஸ்ட் ஆன் யுவர் கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஏன்னா ஷெட்யூல் நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் வில் பி டஃப். ஏன்னா நான் ஒரு ஜெனரலைஸ்டு மைண்ட் செட்ல அதை நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த வே ஹவு த ஷெட்யூல் ஒர்க்ஸ். கிளியரா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நவ் வி ஆர் ஓப்பன் டு டிஸ்கஷன். சார் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஸ்டடி பிளான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும்? இன்னும் 3 வருஷம் இருக்கா? அப்ப நீங்க இன்னும் 3 வருஷம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கான பெஸ்ட் அட்வான்டேஜுங்க. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது இப்போ நீங்க அடுத்து செகண்ட் இயர் போக போறீங்க. ஓகே. ஸோ செகண்ட் இயர் போறீங்க. செகண்ட்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிங்க. ஓகே. ஸோ நியூஸ் பேப்பர் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ் இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நியூஸ் பேப்பர் 1 இயர் ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்போ நோட்ஸ் எதுவுமே எடுக்க வேண்டாம். பட் தரவு ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர், எப்படி நியூஸ் வருது, அதை அனலைஸ் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் என்சிஆர்டி புக்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி என்னென்ன என்சிஆர்டி புக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. என்சிஆர்டி புக்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க.
ஸோ தேர்ட் இயர் என்ன பண்ணுங்கன்னா யூ பை ப்ராப்பர் அப்ராப்ரியேட் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம லிஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அப்போ டெக்ஸ்ட் புக்ஸை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளியரா? அப்போ டெக்ஸ்ட் புக் படிக்கிற 1 இயர் டைம் எடுத்து நீங்க காலேஜ் போய் படிக்கிறதுனால மேக்ஸிமம் யூ மே ஹேவ் ஒரு மேக்ஸிமம் 3 to 4 hours தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இதை பண்றாங்க டைம் சரியா இருக்கும். ஓகே, தேர்ட் இயர்ல. ஸோ ஃபோர்த் இயர் அப்படின்னு வரும்போது யூ கேன் சூஸ் யுவர் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஆப்ஷனல் சூஸ் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆப்ஷனலுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த தேர்ட் இயர்ல ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணிட்டீங்க, யூ ஆர் வெல் ப்ரிப்பேர்டு இந்த தேர்ட் இயர் ஜிஎஸ்ஏ அப்படின்னா நீங்க ஃபோர்த் இயர்ல ஜிஎஸ்க்கான ரிவிஷன் பண்ணிட்டு ஆப்ஷன்லேயே படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபோர்த் இயர் முடிஞ்ச உடனே நீங்க நம்மளை ப்ரிலிம்ஸ் அட்டம் கொடுத்துடலாம். நீங்க ஆல்ரெடி நீங்க தேர்ட் இயர் நல்லா படிச்சு ஃபோர்த் ரிவிஷன் பண்ணதுனால ஆல்ரெடி ஹேவ் குட் ரிவிஷன் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரிலிம்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணி யூ கேன் கோ டு தி மெயின்ஸ் அண்ட் கெட் சர்வீஸ். இப்படி பிளான் பண்ணிக்கோங்க. சார் என்சிஆர்டியில் எவ்வளோ லெசன்ஸ் சார் கவர் பண்ணணும் வித்தின் செகண்ட் இயர்? அப்படி இல்லைங்க, இந்த என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் அப்போ படிச்சு முடிச்சாதான் நீங்கள் அடுத்தது டெக்ஸ்ட் புக்கு போக முடியும். என்சிஆர்டி புக்கே திரும்ப கேரி பண்ண வேண்டாம்ல, அதான் நான் சொல்றேன். என்சிஆர்டி புக்கை படிச்சு முடிச்சிருங்க, தென் கோ டு த டெக்ஸ்ட் புக்ஸ். அப்போ நீங்க என்சிஆர்டி புக்கை இங்கே ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? அப்போ செகண்ட் இயர்ல நீங்க என்சிஆர்டி புக்கை ரீட் பண்றீங்க. தேர்ட் இயர்ல டெக்ஸ்ட் புக்கை ரீட் பண்றீங்க. நல்லா புரிஞ்சா? டெக்ஸ்ட் புக் ரீட் பண்றீங்க, என்சிஆர்டி புக்கை ரிவைஸ் பண்றீங்க. இதுதான் என்சிஆர்டி புக்கை ரிவைஸ் பண்றீங்க. ஃபோர்த் இயர் வரும்போது நீங்க எது என்சிஆர்டி புக்கை செகண்ட் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஓகே, செகண்ட் ரிவைஸ் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் புக்ஸை ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஆப்ஷனலை ரீட் பண்ணுவீங்க. புரியுதா? ஸோ நான் ஆல்ரெடி கிளியரா சொன்னேன், வாட் இஸ் ரீடிங் அண்ட் ரிவைஸ் ரீட் பண்ணுவீங்க. இதுதான் உங்களுக்கு. அப்போ நீங்க பிலிம்ஸ் வரும்போது ஆல்மோஸ்ட் 2 ரிவிஷன் என்சிஆர்டி பண்ணியிருப்பீங்க, ஒரு ரிவிஷன் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு தரலி கிளியரா இருப்பீங்க சப்ஜெக்ட்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு போற வசதியா இருக்கும். ஆனா நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கும்போது நீங்க மெயின் சிம்பிள் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஃபோர்த் இயர்ல நீங்க ஆப்ஷனல் படிக்க ஆரம்பிக்கும் போது யூ ஹேவ் ரைட்டிங் ப்ராக்டிஸும் வந்திருக்கும். அதனால நீங்க ஆப்ஷனல் ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஜிஎஸ்க்கான 1 ரிவிஷன் அப்படி வரும்போது ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்க பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ மெயின்ஸ்க்கு ரைட்டிங் ப்ராக்டிஸும் இருக்கும். அப்போ நீங்க என்ன ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்னா ஆப்ஷனில் மட்டும்தான் நீங்க இங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருப்பீங்க. ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ஆப்ஷன் மட்டும், இது எல்லாமே செகண்ட் அண்ட் தேர்ட் ரிவிஷன் இருப்பீங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி கிளியர் தி எக்ஸாம்ஸ். அதான் இப்போ ஒரு புக்கு அப்படின்னா, ஒரு டாபிக் அப்படின்னா, அந்த டாபிக்ல ரீடிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஆல்ரெடி நான் சொன்னேன். ரீடிங் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஓகேவா? அடுத்தது ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்புறம் அதோடைய ரைட்டிங் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அனலைஸ் ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு ஸ்டேஜா நம்ம போக வேண்டியது இருக்கு. நம்ம டெஸ்ட் அண்ட் அனலைஸ் ஒன்னா நடக்கும். ஓகேவா? நீங்க ரீடிங், ரிவிஷன் அண்ட் ரைட்டிங் ஒன்னா பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ ரீடிங் தனியாக நடக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணும்போது ரைட்டிங் பார்ட்டும் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணும்போது அனலைஸும் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவு தி ஒரு சப்ஜெக்டுடைய லெவல் போகுது அப்படின்னு அர்த்தம். சார் இன்டர்வியூக்கான அந்த 100 days எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது? நம்மளுக்கு ஒரு செஷன் இருக்குல்ல இன்டர்வியூக்கு. எஸ் சார், எஸ். ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரே இதுல முடிஞ்சிடாது. இன்டர்வியூ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. நாம இன்டர்வியூ கிளாஸ் நாம 3 லெவல் எடுப்போம். ஓகேவா? ஸோ ட்ரிபிள் ஏ ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஓகே, 3 லெவல் இருக்கும். அதாவது நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் யூ ஷுட் பி வித் யூ. அப்போ நீங்க யூபிஎஸ்சி என்ன எதிர்பார்க்கறாங்க, அப்போ நீங்க என்னவா இருக்கணும். 1 இயர் கழிச்சு நீங்க இன்டர்வியூ போடுக்குள்ள என்டர் ஆகும் போது யூபிஎஸ்சி கூட என்ன எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்க அந்த விஷயங்களை எப்படி எல்லாம் கவர் பண்ணாது, ஓவர் நைட்ல கவர் பண்ண முடியாது. அப்போ 1 இயர் லாங் டியூரேஷன்ல எப்படி நீங்க எக்யூப் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத 1 இயர் ப்ரிப்பரேஷன்ல அந்த சின்ன மாடிஃபிகேஷன் உங்களுக்கு நீங்க பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, யூ ஷுட் லிவ் யுவர் லைஃப் as what யூபிஎஸ்சி எக்ஸ்பெக்ட்ஸ். அப்படி இருந்தீங்கன்னா யூபிஎஸ்சில இன்டர்வியூ பதில் சொல்லும் போது நீங்க ஒரிஜினலா உண்மையான பதில் சொல்லுவீங்க. யூ வில் நாட் இமிடேட் தம். நீங்க அப்படி இருக்கிற மாதிரி இமிடேட் பண்ணிருக்க மாட்டீங்க. அதான் ஸோ வி ஷுட் நோ அவர் ஜெனியூனஸ், நம்மளோட உண்மைத்தன்மையை காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? அது நான் அந்த ஷெடியூல் அந்த கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய விஷயங்கள் சொல்றோம். ஓகே சார். ஆப்ஷனல் பேப்பர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்ல செலக்ட் பண்ணணுமா சார்? இல்லைங்க, ஆப்ஷனல் ஸ்டார்டிங்ல செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிய வரும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த செகண்ட் இயர்ல நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்ஸ் படிக்கிறீங்க இல்லையா, படிச்சு முடிச்சுட்டு நீங்க டெக்ஸ்ட் புக் என்டர் ஆகும்போது, தேர்ட் இயர்ல டெக்ஸ்ட் புக் என்டர் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ஷன் படிப்பீங்க அப்படின்னு.
இல்லை சார் நான் ஆல்ரெடி நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 1 or 2 month நீங்கள் என்சிஆர்டி புக் படித்து முடிக்கும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிய ஆரம்பிச்சு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு அப்போவே செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ யூ ஃபினிஷ் தட் ஆப்ஷனல் ஏர்லியஸ் பாசிபிள். ஓகேவா? அது போன செஷனில் நடத்தி 2 செஷன் ஆப்ஷன் தான் பார்த்துருந்தோம். முடிஞ்சளவு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏர்லியராக செலக்ட் பண்ணுங்க. ஏர்லியரா அப்படிங்கிறது எந்த சப்ஜெக்டும் தெரியாமல் செலக்ட் பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்டையும் பார்த்துட்டு ஜிஎஸ் எல்லாம் ஓரளவு படிச்சுட்டு உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தனி செப்பரேட் செஷன் போட்டிருந்தோம். அதனால அதுபடி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்க பாட்டுக்கு ஏதோ செலக்ட் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணாதீங்க. இதுல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தப்பான ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டா 1 year வேஸ்ட் ஆகிடும். ஸோ யூ சூஸ் ஒரு ஆப்ஷனல் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ சப்போஸ் லாஸ்ட் இயர் நீங்க 2021 அட்டம் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு செப்டம்பர் அக்டோபருக்குள்ள நீங்க உங்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். நீங்க பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள நீங்க ஆப்ஷன்ல முடிச்சிடணும். கிளியரா? ஓகே. அடுத்தது, ஸோ பீயிங் தி ப்ரெசென்ட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சூன் டு பி தேர்ட் இயர். ஓகே, ஹவு கேன் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன்? என்சிஆர்டி புக்ல ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸ்டாண்டர்ட் புக் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்சிஆர்டி புக்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்க தெரியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ரைட். இப்போ நீ ஆப்ஷனல் சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால பிரச்சனை இல்லை. ஆப்ஷனல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ நீங்க தேர்ட் இயர் போக போறீங்க. தேர்ட் இயர் போறீங்க அப்படிங்கிறனால நீங்க என்ன பண்ணிடணும், இப்போ தேர்ட் இயர்ல என்சிஆர்டி, ஓகே, என்சிஆர்டி படிச்சுட்டு நீங்க டெக்ஸ்ட் புக்கு ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய அந்த கோர் புக்கு உள்ள போயிடுங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக்கு உள்ள போயிடுங்க. அப்படி போயிட்டீங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஃபோர்த் இயர்ல யூ கேன் கோ ஃபார் ரிவிஷன். ஓகே, நீங்க யுவர் பிளானிங் டு கிவ் அட்டெம்ப்ட் ஆஃப்டர் எக்ஸாம் ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் கிராஜுவேஷன். அந்த வருஷமே கொடுக்க பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் என்சிஆர்டியும் டெக்ஸ்டையும் முடிச்சுடுங்க. அப்படி முடிச்சிங்கன்னா ஃபோர்த் இயர்ல யூ கேன் கோ ஃபார் ரிவிஷன் அண்ட் ஆப்ஷனல் கம்ப்ளீஷன் கூட போயிடலாம். ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை சார் நான் என்சிஆர்டி ஃபுல்லாக தேர்ட் இயர் படிக்க போறேன் அப்படின்னா ஃபோர்த் இயர்ல நீங்க டெக்ஸ்ட் படிக்கிறீங்க அப்படின்னா யூ டேக் 1 year டு கோ. ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு அப்புறம் 1 year உட்காந்து நீங்க ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கும். தென் ஒன்லி கேன் கிவ் அன் அட்டெம்ப்ட். ஏன்னா உங்களுக்கு ரைட்டிங்கான ஸ்பேஸ் இல்லை. அப்படி எழுதணும்னா மெயின்ஸ்ல நம்மளுக்கான மார்க் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த வருஷம் நீங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க டெக்ஸ்ட் புக் முடிச்சா ஃபோர்த் இயர்ல ரிவிஷன், ரைட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் ஆப்ஷனல் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபோர்த் இயர்ல பண்ணிட்டு நீங்க மெயின் பிலிம்ஸ் வரும்போது நீங்க ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கும். ஆனால் வாய்ப்பு நிறைய. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். என்சிஆர்டி படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணுமா? எல்லா என்சிஆர்டி நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு சில புக்ஸ் மட்டும் நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா 11th என்சிஆர்டி புக்ஸ்லாம் நோட்ஸ் எடுக்க முடியாது. நான் நிறைய கண்டென்ட் இருக்கும். 11th ஹிஸ்ட்ரி படிக்கலாம் நான் சொல்றேன். 11th ஹிஸ்ட்ரிலாம் நோட்ஸ் எடுக்க அவசியம் இருக்காது. அப்படியே ஃபுல் ஃபிளட்ஜா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நீங்க 6th இருந்து 6th 9th 10th படிப்பீங்க இல்லையா? 6th 8th and 10th படிக்கும் போதெல்லாம் அதுலலாம் ஒரு கண்டென்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால நீங்க அதுலலாம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கலாம். நார்மலா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 11th and 12th என்சிஆர்டி புக்கை படிச்சு முடிச்சுட்டு தென் யூ கோ ஃபார் 6th இல்ல 7th போங்க. ஏன் சொல்றேன்னா 11th 12th படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸா காட்சி நிறைய படிச்சு முடிச்சிருப்பீங்க. உங்க லெவலுக்கு வந்து 11th 12th ஈஸியா படிச்சிட முடியும். அதுக்கப்புறம் நீங்க 6th போறீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஏன்னா 6th ஒரு சில விஷயம் ஜெனரலே சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்க அட்வான்ஸா படிச்சிருப்பீங்க. அதனால 6th புக் படிக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க படிக்கிற டைம் ரொம்ப முதல் நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் 6th புக் படிக்கிறீங்கன்னா நீங்க படிக்க 2 days ஆகுது அப்படின்னா ஒரு 6th புக் படிச்சு முடிக்க நீங்க 11th 12th புக் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க 6th போனீங்கன்னா ஹார்ட்லி இட் வில் டேக் 4 or 5 hours நீங்க ஒரு புக்கை முடிச்சிட முடியும். ஸோ யூ கேன் சேவ் யுவர் ஜியோகிராஃபி. கிளியரா? ரைட். சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி. ஆப்ஷனல் ஜியோகிராஃபி சூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸோ வெரி குட்ங்க. ஸோ அருமையான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ ஜியோகிராஃபி நீங்க ஃபோர்த் இயர்ல ஜியோகிராஃபி ஆப்ஷனல எஸ்ஸே கவர் பண்ணிடுங்க. அப்படி பண்றதா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அப்படி இல்லை சார் நான் ஆப்ஷனல் இப்போ படிச்சுட்டு இருக்கேன், ஆனா இப்போ கிளாஸ்ல எங்களால் எங்கேயும் போக முடியாது, இப்போதைக்கு பாசிபிலிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸும் கொஞ்சம் கோர் டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி படிச்சுட்டு இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் பார்த்து உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ், அதாவது அது யூபிஎஸ்சி ட்ரெண்டுக்குள்ள வந்துடுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு புக்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் ஜிஎஸ் மெயின்ஸ் எல்லாம் ரைட்டிங் ப்ராப்பரா முடிச்சுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், பிலிம்ஸ் கொடுத்து முடிச்ச உடனேயே யூ கேன் ஜாயின் ஃபார் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அப்போ மெயின்ஸ் நீங்க ஜியோகிராஃபி படிச்சு முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நேரா மெயின்ஸ் எழுதுறதுக்கு போயிடலாம். ஆல்ரெடி நீங்க ஜிஎஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மெயின்ஸ் அப்போ நீங்க ஆப்ஷன்ல படிச்சு எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஓரளவு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஜியோகிராஃபி மூடு இருக்கிறதுனால நீங்க டைரக்டா நீங்க கோர்ஸ் சப்ஜெக்ட்ல போயிட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் முடிச்சு டெஸ்ட் அப்படியே எக்ஸாமுக்கு போயிட முடியும். கிளியரா? ரைட்.
என்சிஆர்டி புக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்றப்போ ஒரு சப்ஜெக்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? இல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இல்ல 6th ஒவ்வொரு சப்ஜெக்ட் புக்கா நீங்க போலாம் பரவாயில்ல. நீங்க இப்போ வந்து சோசியல் சயின்ஸ் புக் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்க சோசியல் சயின்ஸ் புக்ல 6th புக் எடுக்கிறீங்கன்னா 6th புக் முடிச்சுட்டு தென் 7th புக் போகணும். ஓகேவா? அந்த மாதிரி புக் வைஸா போயிடுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 6th ஹிஸ்டரி படிச்சு நேரா 7th ஹிஸ்டரி போறான்னு போகாதீங்க. ஏன்னா நீங்க 6th ஹிஸ்டரி படிச்சு முடிச்சுன்னா ஜாகிரபி படிப்பீங்க இல்லையா? ஸோ ஹேவ் ஒரு மைண்ட் ஷிஃப்ட் கிடைக்கும். அதுக்காக நீங்க 6th புக்கை ஃபுல்லா முடிங்க. அப்புறம் 7th புக் போங்க. இதுதான் பெட்டரா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி 11th 12th இருக்கிற ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 6th 7th. சார் ஃபர்ஸ்ட் இயர் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு பாலிட்டி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறேன். ஓகே. இஸ் இட் கரெக்ட் இது சார்? இல்ல என்சிஆர்டி போனா தான் கரெக்டா இருக்கும். இல்லங்க என்சிஆர்டி போடணும் அவசியம் இல்ல. நீங்க நீங்க கோர் டெக்ஸ்ட் புக் படிக்கிறீங்க, அது உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற பட்சத்துல டசன்ட் மேட்டர், யூ கேன் டைரக்ட்லி கோ டு தி டெக்ஸ்ட் புக்ஸ். ஓகேவா? ஏன்னா நீங்க டெக்ஸ்ட் புக்ஸ்க்கே உள்ள போயிடலாம். ஓகே, நான் ஒரு நியூ பேஜ் எடுத்துக்கிறேன். இதுல நிறைய எழுதிட்டேன். இங்க இங்க இருக்கு. இங்க அதாவது நார்மலா பாத்தீங்கன்னா ஸோ என்சிஆர்டி இருக்கு. நான் சொல்றேன் என்சிஆர்டி இருக்கு. ஓகேவா? டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. ஒரு சைடில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ என்சிஆர்டி புக்ஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரொவைட் பண்ணோம்? உங்களுக்கு பேசிக்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். இந்த பேசிக்ஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? டெக்ஸ்ட் புக்ஸுக்கு வருவீங்க. ஓகே. இப்போ இல்ல சார் எனக்கு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க, டெக்ஸ்ட் புக் சப்போஸ் என்சிஆர்டி புக் கையில கிடைக்கல, டெக்ஸ்ட் புக் எடுத்து பாக்குறீங்க, டெக்ஸ்ட் புக்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? யூ கேன் டைரக்ட்லி கோ டு தி டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக் போயிட்டு யூ கேன் கோ டு தி கொஸ்டின் பேப்பர். நேரம் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் யூ கம் பேக் டு தி என்சிஆர்டி. எதுக்காக இப்போ என்சிஆர்டி வரும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் புக்ல இல்லாத ஒரு சில விஷயங்கள் என்சிஆர்டி இருக்கா அப்படின்னு வி ஹேவ் டு சர்ச் இட். அவ்வளவுதாங்க. தேடுறதுக்கு மட்டும் இங்க வந்தீங்கன்னா இப்போ என்சிஆர்டி படிக்கிற டைம் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து பாலிட்டிக்கு இன்சூர் மெட்டீரியல் வாங்கிருக்கீங்க சொன்னீங்களே, இது அந்த பாலிட்டி மெட்டீரியல் படிக்கிறா யூ ஆர் டைரக்ட்லி கோ வித் லக்ஷ்மிகாந்த் வச்சுக்கோங்களேன். லக்ஷ்மன் புக் படிக்கிறீங்க அப்படின்னா லக்ஷ்மன் புக் படிச்சிட்டீங்க, லக்ஷ்மன் புக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இது நோ நீட் டு கம்பேர் என்சிஆர்டி. ஓகேவா? அப்போ லட்சுமிகாந்த்ல ரொம்ப அட்வான்ஸா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தென் யூ ஆர் கமிங் டு என்சிஆர்டி. அப்போ என்சிஆர்டி உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. ஒரே போட்டுல ஒரு 2-3 ஹவர்ஸ்ல ஒரு என்சிஆர்டி ஜஸ்ட் ஓப்பன் யூ பேஜ் அண்ட் க்ளோஸ் எடுத்து போட்டு போயிடுவீங்க. எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு கண்ணில் படும். ஸோ யூ கேன் ரெடியூஸ் யுவர் டைம். அப்படி இல்லாம இல்ல நான் என்சிஆர்டி புக் முதல்ல படிச்சுட்டு போறேன், எனக்கு பாலிட்டி இல்லை அப்படின்னா யூ காட் கோ டு என்சிஆர்டி புக், தென் யூ கம் டு தி டெக்ஸ்ட் புக். அப்போ என்சிஆர்டி புக்குக்கும் நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் அட்வான்ஸ் கான்செப்ட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்பவுமே நம்மளுடைய மைண்ட் செட்டப் இருக்கு. அதான் சொன்னேன், ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு சிலர் நான் என்சிஆர்டி புக்கே படிச்சதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து டைரக்டா லட்சுமி புக்கே ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க பேச்சு கேட்டு எல்லாரும் லட்சுமி புக்கை படிக்க முடியாது. ஓகே. ஒரு சிலர் ஐ ஸ்டார்ட் வித் என்சிஆர்டி தென் ஐ வென்ட் லட்சுமிகாந்த் அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து லட்சுமி புரியல, என்சிஆர்டி இருந்து போயிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு என்ன செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நீங்க நோட்ஸ் வாங்கிட்டீங்களா, படிச்சு பாருங்க, புரியுதா, தென் கோ வித் யுவர் மெட்டீரியல். புரியலன்னா என்சிஆர்டி வந்துட்டு போங்க. அவ்வளவுதான். கிளியரா? இப்ப இருக்கிற மெட்டீரியல் அது மட்டும் போதும் தான் சார். ஓகே, அதான் நான் சொல்லிட்டேன். ஃபினிஷிங் வேர்ட்ஸ் கொடுத்தா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ ஃபினிஷிங் வேர்ட்ஸ் இதுதாங்க. ஸோ வேர் இஸ் தட் ஸ்லைட்? இதுதான் என்னோட ஃபினிஷிங் வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ஷெட்யூல், ப்ராப்பரான ஷெட்யூல் போடுங்க. அந்த ஷெட்யூல்ல கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ டூ எவ்ரி திங் எனிதிங் டு கம்ப்ளீட் யுவர் பிளான். அவ்வளோதான். அதாவது உங்க ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க எதை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணலாங்க. ஆனா நீங்க சாக்ரிஃபைஸ் உங்களோட ஷெட்யூலை எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. கிளியர்? ஸோ டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் டு கம்ப்ளீட் பிளான் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு கீப் இன் யுவர் மொபைல்ல உங்களுடைய கண்ணில் படுற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க சார். தட் இஸ் யுவர் மோட்டோ ஃபார் யுவர் லைஃப் ஃபார் கிளியரிங் யுவர் சிவில்ஸ் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ. Thank you, sir. Thank you for your detailed session. I thank all the participants for attending this session. I sincerely thank our principal ma'am and our staff in charge Ravindra Devi Revati ma'am for this kind session. Thank you, sir. Thank you for your kind words. I request all the participants kindly leave the session. Thank you, sir. Thank you.